முன்னை வினயகல மூங்கில் கொடியமுதன் பொன்னங்கடற்கமலப் பகுதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தாக்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரை என்னும் தென்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தவை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் எந்த நாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லம் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே மண்விசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுல நிற்கிலும் காணவில்லார் உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. சுவாமி திருவரங்கத்தமுதனார் ராமானுஜருடைய வைபவம் உலகத்தார் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலே அவருடைய அனுகிரகத்தாலேயே 108 பாசனங்கள் கொண்ட ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அது பிரபந்த காயத்ரி, பிரபந்த சாவித்ரி என்று சொல்லப்படுகிறது. பிராமணர்களுக்கு எப்படி காயத்ரி மந்திரமோ அதே போல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இது காயத்ரி. 108 பாசனங்களோடு கூடியது. நித்தியம் அனுசந்தானம் எது. ராமானுஜா 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 என்கிற ஒவ்வொரு பாசுரத்திலும் இந்த சப்தம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதை ஒரு தடவை சேமித்து வரும் என்றால் 108 தடவை ராமானுஜ திருநாமத்தை சொன்னதற்கு சமமாகிறது. சமமாகிறதுனா ஏதோ வந்துடுத்துறது நிஜமாது. அப்படிப்பட்ட பாசுரத்திலே நாம் 41வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுல நிற்கிலும் காணகில்லார். எத்தனை யோனிகளா பிறந்தான் பகவான். அஜாயமானோ பகுதா விசாயதே, ஜன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்குடு சக்கரம் பிறப்பில் பல்பிறவி பெருமான். எத்தனையோ ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா அவருடைய அவதாரத்தை. அப்படிப்பட்ட அவதாரம் பண்ணியும் கண்ணுல நிற்கிலும் காணகில்லார். முன்னாடியே பகவான் நிற்கிறார். நிக்கச்சைய நாம பார்த்தோம்னா பார்க்க காணகில்லார். ஆனால் அது காணும்படியான ஒரு தன்மை யாரு கொடுப்படுகிறார்னா அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே. அவர் எப்ப அவதாரம் பண்ணாரோ அந்த அவதார தசையிலேயே அவதரிக்கும் போதே அவர் ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, அதற்கு மேற்கொண்டு கத்தியம் என்ன, இதன் மூலமாக அநேகமா உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தால திருத்தி நாரணருக்கு அவருடைய திருவடியை ஆக்கினார். அந்த திருவடியை உங்களுக்கு உத்தேசம் நாரணன் திருவடியே என்று நாரணருக்கு ஆக்கினார் தெரிவித்தார். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே நாம் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுள் இருக்கிறோம் காணவில்லார். இப்ப பிறந்தார் இல்லையா? எப்படி பிறக்கிறார்? எதிர்சூழல்புக்கு எனைத்தோர் பிறப்பும். நம்மை உஜ்ஜீவனம் அடைவதற்காக என்னென்ன பிரயத்தனம் உண்டோ அது பிரயத்தனம்னு சொல்லப்படாது. பகவான் அதை லீலையா பண்றார். இருந்தாலும் என்னமோ அவர் என்னமோ ஒரு பிரயத்தனம் பண்றமான்னு நம்ம நினைக்கிறோம். அது பிரயத்தனம் லீலையா பண்ற. ஆனா அந்த லீலைக்குண்டான ஒரு தன்மையும் நமக்கு இருக்கிற சாமர்த்தியத்தாலே அவர் இப்படி வந்தா நம்ம அப்படி போயிடும். என்ன பண்ணாலும் நம்ம அவருக்கு அகப்படாம போறோம். அதுதான் எதிர்சூழல் போக்கு. உலகமேற்றும் தென்னானாய் வடவானாய் குடபானானாய் குணபால மதுரான மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே என்று பல பல திவ்ய தேசங்களையே ஒருத்தரை பிடிக்க உறவிடைப்பாரை போல அந்த அவதாரம் பண்ணுகிறான். அந்த அவதார விஷயத்தை தான் தெரிவித்துக் கொண்டு வந்தார் நேத்திகி. அதிலே பகவானுடைய பண்ணின உபதேசம் என்ன, அவதாரம் பண்ண என்னென்ன உபதேசம் தெரிவிக்கிறார். ராமனா பிறந்து அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்கிருதம் மம சகுதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி ஜயாஜே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்கிருதம் மம. என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு கண்ணன் தெரிவிக்கிறார்.
மாமேகம் க்ஷணம் பிரஜா அப்படின்னு தெரிவிக்கிறார். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கஜம். அவித்யா சொல்றது வராக நாயனார். ஸ்திதே மனசு அஸ்தஸ்தே சரீரே சத்தியோன்னரா ஜாதுசான்மே சுதிஸ்பத்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் தசஸ்வம் விஜமானந்தோ காஷ்டபாஷான தன்னிர்மம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயமே பரமாம் கஜம் அப்படின்னு மன்மனாபவா மத்பக்தகா மத்யாதி மாம் நமஸ்குருன்னு என்னென்ன உபதேசங்கள் உண்டோ அத்தனை உபதேசம் பண்ணினான். உபதேசம் பண்ணினது மட்டுமல்ல, ஆசிரித வியாமோகம், பக்தர்களுக்கு அத்தனை தூரம் காதல். அந்த காதலோடு இருந்தாலும் நாம் அவனை கண்டுகொள்ளவே இல்லை, கண்டுகொள்ளவே காணகில்லார். அப்ப என்னென்ன உபதேசங்கள் மட்டும் இல்ல, படாதனப்பட்டு மனுஷர்கார் நாட்டில் பிறந்து நாரணர்கார் அன்று யாவரோ, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்கான்னு ராமனத்தான் சொல்லணும். ஏன்னா கண்ணனும் அவளுக்கு படாதனெல்லாம் படல, இவர் படாதன பட்டாரணும். அப்படி இருக்கிற படாதனப்பட்ட மனுஷருக்கான அத்தனும் பண்ணாரணும். பண்ணிருந்து என்னென்ன உபதேசங்கள் என்னென்ன பண்ணார் அத்தனையும் பண்ணியும் கண்ணுரணிக்கிறம் காணகில்லார் அப்படின்னாரு. இது ஆழ்வார்த்தினர் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிக்கிறார். காணகில்லார்னா ரெண்டு விஷயம் பார்க்கலையாம். சாஸ்திரத்தினாலும் காணகில்லார், அதுவும் கண்ணுல நிற்கிறோம், பிரத்யட்சமா எதிர்க்க நிற்கிறோம். ஏன்னா அவதாரம் பண்ணானா நம்ம போல அவதாரம் பண்ணியிருக்காரனோ, நம்ம போல அவதாரம் முடியும். நம்ம அவதார கணக்குல நம்ம சேரல, நம்ம பிறந்தோம், அவர் அவதாரம். ஆனா அப்ப நம்ம கண் முன்னாடி தெரியறது. இப்ப துரியோதனாதிகள்லாம் பார்த்திருக்கா, அர்ஜுனன்லாம் பார்த்திருக்கான், பாண்டவார்லாம் பார்த்திருக்கா, அன்னைக்கு இருந்த கோபிகைகள்லாம் பார்த்திருக்காரனோ. இப்ப நாம பாக்குறேன்னா பார்க்கல, காணகில்லார். அப்ப பிரத்யட்சமா அவதாரம் பண்ணும்போது செவிக்கல, மேற்கொண்டு சாஸ்திர முகைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கலாமான்னா அதையும் பண்ணல. அதைத்தான் தெரிவிக்கிறார் கோமந்துப்து கண்ணனுக்கு. அவஜானந்தி மாமூடாக, அவர் 9ஆம் அத்தியாயத்தை தெரிவிக்கிறார். அவஜானந்தி மாமூடாக, என்னவோ தெரியல, திடீர்னு வைய ஆரம்பிச்சிட்டார். அப்ப ராட்சச அசுர ஸ்வபாவம் இந்த சேத்தனன் ஜீவாத்மா இருக்கிறான். அர்ஜுனா என்ன தெரியுது, என்ன புரிஞ்சு கொள்றதே இல்லை. மூடர்கள் ஆனபடியாலே இது என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா இது நல்லது இது தீயது என்கிற விவேக ஞானம் நான் சொல்லி கொடுத்துருக்கணும், நல்லா தெரியுமானோ, தெரிஞ்சாலும் தெரிஞ்சு கொள்ளாம என்னவோ மூடாகன்னு மூடர்களாக இருந்துருக்கா இல்லையா. நான் பிறந்திருக்கிறேங்கிற வாசி தெரியாமல் அப்படி இருக்க செய்து, ஏன் நான் பரத்துவமுடையவன், சௌசீல்யமுடையவன், சௌலபியமுடையவன், பரத்வம் இது இத்தனையும் தெரிஞ்சிருந்தோம் என்ன பார்க்காம விட்டானு தெரியும். அந்த மாதிரி சொல்லியிருக்காரா சுவாமி. ஆழ்வாரை தெரிவித்தாரு உயர் வர உயர்நலம். அதே போல அமைவது அரவண மேல் ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் அப்படி திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் இந்தந்த சப்தத்தாலே இந்தந்த பதிகத்தாலே பரத்தே பரத்தம் உயர் வர உயர்வும் வெபவே பரத்தம், அதுக்கப்புறம் அச்சாயாம் பரத்தம், மோட்ச பிரதத்தம்னு 4 விதமான பதிகங்களை அனுகிரகித்தார் சுவாமி ஆழ்வார். பரத்வே பரத்தம் உயர் வர உயர்நலம். அதை ஒன்னும் தேவம் அர்ச்சாயாம் பரத்தம், அர்ச்சையிலேயே பரத்தத்தை காட்டினார். அதுக்கப்புறம் திண்ணன் வீடு என்பது மோட்ச பிரதத்துவம், அனைவது அரவணை என்பது விபவே பரத்தம், விபவத்திலே அவதார காலையில் பரத்தத்தை காட்டினா. இப்படிப்பட்ட அவதார தசையும் பகவான் பரத்துவமுடையவன் என்று காட்டி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கல. புரிஞ்சுட்டார்னா காணகில்லார் கண்ணுற நிக்கிலும் காணகில்லார் புரிஞ்சு கொள்ள என்னுடைய மேன்மையான இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளாமல் என்மத்தில் உள்ள அறிந்து கொள்ளாது மட்டும் இல்ல, எல்லா பூதங்களுக்கும் நான் தான் ஈஸ்வரன். பூத் சத்தாயாம் தாத்து, பூதசம் இருக்கிற வஸ்து இருக்குல்ல, எல்லா பூதங்கள் சேதனங்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன, அந்த பூத மகேஸ்வரகான்னு கண்ணனை தெரிவிக்கிறார். பூத சர்வேஸ்வரேஸ்வரகா, அடிக்கடி இந்த சப்தம் வரும். சர்வே சுவாமி எம்பெருமான திரும்பார். சர்வேஸ்வரேஸ்வரகா அப்படின்னா ஈஸ்வரன் ஒருத்தர் லோகத்துல ஒருத்தர் பிரசித்தமா இருக்காருன்னா அவர் ஈஸ்வரனே இல்லை. நாமே தத்துவங்கள் 3 சொல்றோம். சித்தத்துவம் என்ன, அச்சித்தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன. அந்த ஈஸ்வர சத்தத்துக்கு யார சொல்றோம், ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்றோம். அப்ப இது நாம சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஆதிசங்கரர் அத்வைத மதத்துடைய பிரச்சாரம் பண்ணின, அப்படிப்பட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் உருவாக்கினார்னு கிடையாது. அப்படி பிரச்சாரம் பண்ணப்பட்ட அத்வைத மதத்தவர் சுவாமி, அவர் பேர் என்ன, ஆதி சங்கராச்சாரியர். சங்கராச்சாரியர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஈசன சீலகா நாராயணகா. நாராயண சப்தம் தான் ஈஸ்வரனைய குறிக்கிறது அவர் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்தியும் அதனாலதான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் எழுதினா சுவாமி அடிக்கடி சொல்லுவார். ஸ்ரீபாஷத்துல அடிக்கடி எடுக்கிறார் எம்பெருமானார். என்னன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்று எச்சியோ நடிக்க போறான்னு சர்வேஸ்வரேஸ்வரகான்னு எழுதுவார்.
சர்வேஸ்வரேஸ்வரகான்னு எழுதுறா இல்லையா? அப்ப லோகத்தில் யார் ஈஸ்வரன் சொல்கிறாரோ அவர்களுக்கும் ஈஸ்வரன் நானே அர்ஜுனா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? மனுஷ தேகத்தை எடுத்துக்கொண்டு என்பதற்காக அர்ஜுனா என்ன என்ன பண்றாவா? என்னுடைய மேன்மையை வா புரிஞ்சுக்கல. நான் எவ்வளவு பெரியவன். நதஸ்யமஸ்ய அப்யதிகஸ்ய திஷ்யதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய் எப்பொருக்கும் உயிரா என்று சொல்லக்கூடிய அத்தனை மேன்மை படைத்தவன் நான். தன் ஒப்பார் இல்ல பந்தி அப்படிப்பட்ட மேன்மை படைத்த நான் மனுஷ மேனியோடு வந்தபடியாலே என்னுடைய பெருமையெல்லாம் அவளுக்கு புரியல. புரியாதது மட்டும் மறந்து வேற போயிட்டான். மறந்து போயிட்டு என்ன பண்றதுமா என்னை அவமதிக்கிறார்கள் அர்ஜுனான்னு. இது வந்து ரொம்ப துஷ்டம். என்ன அவமதிக்கிறார்? அவரா நன்னே திருடுறார், அவரா நன்ன பொய் சொல்லுவார், அவரா இத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார், இதெல்லாம் கேட்கிறார் இல்லையா? என்ன அவமதிக்கிறாரு. இதெல்லாம் எதற்காக பண்றான்னா அர்ஜுனன் கேட்கிறான். சரி இருக்கட்டுமே, நீதான் பகவான் தெரியுமனோன்னு தெரியல. நான் மனுஷனா பிறந்திருக்கேன்னு, மனுஷா பிறந்த என்ன அவமதிக்கிறான். எதுக்கு பண்றான்னு கேட்பேன். மூடர்கள் ஆனபடியால பண்றான்ட்டார். அர்ஜுனன் கேட்கிறான், சரி கிருஷ்ணா இதெல்லாம் எதுக்காக? மூடர்கள் பகுத்தறிவு கிடையாது. இது நல்லது தீயது பகுத்து புரியக்கூடியதுன்னு அந்த பகுத்தறிவு கிடையாது. அதான் நல்ல ஞானம். அந்த நல்ல ஞானம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட நல்ல ஞானம் இல்லாதவர்கள் அவர்கள் ஒரு நாளும் நல்ல ஞானத்தை பெறப்போவது கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவெல்லாம் என்னதான் மோகமான ஆசைகளை உடையவர்கள். மோகமான ஆசைகள் அமோகமான என்னன்னா மோகம் அமோகம் எடுக்கலாம். ராமபானம் அமோகம்னு அமோகமான ராமனா அமோகம்னா அமோகம்னா என்னதுன்னா தொடுக்கப்பட்ட பானம் பயனை அடையாதுன்னு அர்த்தம். ஆனா பயனில்லாததாக இருக்கக்கூடிய கர்மாக்களை பெற்றவர்கள், பயனில்லாத ஞானத்தை பெற்றவர்கள், தவறான அறிவை பெற்றவர்கள், இப்படி இருப்பவர்கள் தான் என்ன அர்ஜுனா என்னை புரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. அவதானஞ்சி மாம் மூடாக அப்படின்னு சொல்லிக்கலையா? அப்ப ராட்சச சுபாவம், அந்த ராட்சச அசுர சுபாவத்தை அடைந்தவர்கள் புரிந்து கொள்வதில் கண்ணன் சாய்த்தான். ஆகா இவன் தான் வகுத்த சேஷி என்று தெரிஞ்சு கொள்ளணுமோனோ அது தெரியல. அதனால யாருக்கு? கண்ணுல நிற்கும் மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுல நிற்கும் தானகில்லார் தெரிவிக்கிறார். இதுல பெரிய திருவந்தாதில சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், பகவான் வந்து அவதாரம் பண்ணணும். ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனக நாகபலியங்கம் சுத்த ஆகத்தோ மதுராபுரன் கண்ணனா அவதாரம் பண்ணணும். ஆனா அவதாரம் பண்றச்சு அங்கிருந்து கிளம்பச்சே அங்க நித்தியாத்மா என்ன முக்தாத்மான பிராட்டி மரணை நல்லா விடல. என்ன சுவாமி ஏன் விட மாட்டேன்டா? என்ன சிரமம்னா ஒண்ணுமே இல்ல. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஐஷன் வரேன், நிறைய பேர் ஐஷன் வரேன், எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் ஐஷன் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தரும் போகல. கூட இருந்து அர்ஜுனனாவது வந்தான்னா வரலையே, எங்க வந்திருக்கான்? அவனுக்கு இத்தனை 700 ஸ்லோகத்தை கொடுத்தானோ ஒண்ணுமில்லை. உன் அடிக்கீழ அமர்ந்து புகுந்தேனேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா? ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பக்தின்னு உன் திருவடியை பத்துகிறேன், புத்தியால் பத்துகிறேன்னு ஒரு வார்த்தை வந்துட்டானா ஒண்ணுமில்ல. ராஜ்யம் கிடைச்சவனே ராஜ்ய பரிபாலனத்தை ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தாரே தவிர கண்ணனையே மறந்தான் தெரிவிக்க கூட. அதுவும் என்ன சொன்னான்? ஆத்ம சக்கான்னு வேற சொல்லியிருக்கோம். அர்ஜுனன் ஆத்ம சகா, என்னுடைய ஆத்மாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க செய்து அவரே வரல. அதனால நம்ம வரலாம், நீ எல்லாம் போய் இங்க என்ன பண்ண போற? ஒண்ணும் ஒருத்தர் வரப்போறது இல்லை, நாங்க இங்க சௌக்கியமா இருக்கோம், உன்னையே பார்த்துட்டு இருக்கோம், உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த நிலையிலேயே முக்தாத்மா இருக்கா, நித்தியாத்மா இருக்கா, நாங்க பிராட்டிமா இருக்கா, நாங்க எத்தனை பேர் இருக்கோம், இவாளா இருக்குமே, நீ எதுக்காக அங்க போக வேண்டாமே. ஏன்னா இப்ப பலராமுடைய அவதாரம் வரைக்கும் ஆயிடுச்சு. இனிமே கிருஷ்ண அவதாரம் பண்ணணும். கிருஷ்ண அவதாரம் பண்ணணும். கீழே இறங்கினோம்னா அவ விடுறதா தெரியல. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வாய்ப்பு கிடைக்கும்? கீழே இறங்கி போயிட்டு உடனே கிருஷ்ண அவதாரம் பண்ணமே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்ன வாய்ப்புன்னா சூட்டு நன் மாலைகள். இந்த பாசனம் தான் பெரிய திருவந்தாதில் இருக்கக்கூடிய பாசனம். சூட்டு நன் மாலைகள் தூயன வேண்டிய விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டியவனை தொழுகுண்ண போந்து இவரேற்று வன்கோன் கோட்டிடையாடினை கூத்து அடல் ஆயுர்தம் கொழுந்து அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே கொம்பிலுக்கேன்னு அப்ப எல்லாரும் தூபகார்த்தி பண்ற பெருமாள் திருவாரூர் நடக்கணும். அங்கேயும் உண்டா சொன்ன அண்ணவன் இங்க விட ரொம்ப நடக்கும். ஏன்னா அங்க திருவாராதனா இங்கெல்லாம் என்ன 10 நிமிஷம் 15 நிமிஷம். அதுவும் இன்னைக்கெல்லாம் சில பேர் என்ன பண்ணிட்டா, சுவாமி ஞாயிற்றுக்கிழமை நீ பண்ணிக்கலாமே சுவாமி.
அன்னைக்குதான் சுவாமி லீவா இருக்கு, மற்ற நாளுக்கு நேரம் இல்லைன்னு இருக்காரு இல்லையா, இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பண்றாரு நோய். என் ஒத்துமைன்னு அர்த்தம் இல்லை. நித்தியமே திருவாராதனம் பண்ணும், ஒரு 10 நிமிஷமா பண்ணலாம், ஒன்னும் சிரமமே இல்லை. ஏன்னா திருவாராதன்றது நாம என்னவோ ரொம்ப சிரமம்னு நினைக்கிறோம். அப்பதான் கார்த்தால தான் பார்த்தோம், பரிவதில் ஈசனை பாடி விரிவதை ரொம்ப ஆராதனைக்கு எளியவன் பகவான், மிகவும் எளியவன். பத்திரம் புஷ்பம் பலந்தோஜம் வியோமபக்தியா பிரயட்சத்தை. ஒண்ணுமில்ல, ஒரு பத்திரத்தையோ புஷ்பத்தையோ தோயத்தையோ பழத்தையோ எதை கொடுத்தாலும், அதுவும் எப்படி புகை வேணுமோனோ, பெரிய சாம்பிராணி புகை கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோடியில நம்பில தெரிவிக்கிற அந்த கோடியில இருக்கக்கூடிய குப்பையை பராசரோட தெரிவிக்கிறார், குப்பையை கொண்டு வந்து அது பொழிச்சுட்டு அந்த புகையை கொடு, அதுவே பொருள். அப்படி இருக்கச்சேது அவ்வளவு ஆராதனைக்கு எளியவன். அப்படிப்பட்ட எளியவன் இல்லையா, அந்த ஆரம்பம் பண்ணலாம். அங்க அதே மாதிரி திருவாராதனை நடக்கிறது. அங்க திருவாராதனை நடந்திருக்கச்சே தூபகார்த்தி காமிக்கிறான். தூபகார்த்தி பண்ணும்போது ஒரே புகமண்டலம், ஒரே பக்கம். தூபகார்த்தி கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பண்ணணும். பெருமாள் திருமுக மண்டலத்துக்கு முன்னாடி அப்படியே கொண்டு அப்படி இடிக்கிற மாதிரி பண்ணப்படாது. தூபக்காலோ தீபக்காலோ அதே போல அவருக்கு உபச்சாரங்கள்லாம் இருக்கணும். அந்த உபச்சாரங்கள்லாம் ரொம்ப பவ்யமா பண்ணணும், ரொம்ப அனுகூலமா பண்ணணும். அது மட்டும் நான் எப்படின்னா, நாம அடங்கி இருக்கக்கூடிய சரக்கா இருக்கும் வினயம் சொல்லுவோம், அந்த வினயத்தோடு இப்படி 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 பண்ணணும். அந்த வினயத்தோடு பண்ணக்கூடாது, ஓ நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட யார் பண்ணுவா, இந்த மாதிரி இந்த அகங்காரம் கூடாது. பிரீத்தியோட பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பிரீத்தியோட. சுவாமி நித்திய கிரந்தம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு, நவவித கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு, அதுல நித்திய கிரந்தம்னு. அப்ப நித்திய திருவாராதனை எப்படி பண்றதுன்னு பெரிய விஷயம். எதுக்கு சொல்லுவாங்க, அப்படி இருக்கச்சது அப்ப அங்க புகமண்டலம், சூட்டு நன்மாலைகள் சூயனவேந்திங்க யோகாத்து கண்ணொன்னே ஒரே புகமண்டலம் இருக்கு. இப்ப நித்திய சூரியர்கள் அந்த பக்கம் இருக்கா, பெருமாளுக்கு இருக்கார். இந்த புகமண்டலம் வந்தோடனே நித்திய சூரியர்களோ முக்தாத்மாவோ பிராட்டிமார்களோ யாரையும் தெரியல, ஒருத்தரும் தெரியாதபடியால சுவாமி தான் நல்ல வாய்ப்பு. ஏன்னா யாரும் வரல உடனே புகை போன உடனே உனக்கு இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு ஒண்ணும் அப்படின்னு. ஆனா இங்க என்ன தெரியுமா இருக்கு, இங்க புகை மண்டலமா இருக்கணும். அந்த புகை மண்டலத்துக்கு நடுவுல யாருக்கும் தெரியல பகவான் இருக்காரா, ஆனா புகையா இருக்கு. பகவான் இருக்காரா இல்லையான்னு தெரியலையா, புகையா இருக்க செய்து அப்ப என்ன பண்ணா, இதுதான் நல்ல வாய்ப்பு. கீழே இறங்கி வந்து கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுண்டு திரும்பி கிளம்பி போயிட்டான். கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டாரு சுவாமி. கிறந்தவாறும் பறந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறைந்து நூடுபுக் எனதாவியே நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்றுகள் சேர்வதுன்னு ஆச்சரியமான 5ஆம் 10 10ஆம் திருவாழ்வை தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து இங்க என்ன இந்த மாதிரி இந்த அவ கண்ணில் மண் தூவின்னு சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு. அப்படியே அவ கண்ணில் மண் தூவிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா வந்துட்டார். வந்து அவதாரம் பண்ணார், கிருஷ்ணர் அவதாரம் வந்தார். வந்ததுக்கு அப்புறம் இப்ப திரும்ப போகணும். திரும்ப போற அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணெய் தொடுகுண்ண போந்து. இந்த ஈட்டிய வெண்ணெய் நல்லா வெண்ணெயை வாங்கி வாங்கி ஷாப் பண்றதுக்காக இங்க வந்தார். வந்த உடனே இங்கிருந்து கிளம்பி போகணும், உள்ள போகணும். உள்ள போகும்போது என்ன ஆகும், எல்லாரும் கேட்பாலும் இவர் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். தூபகாரத்தை என்ன நடக்கும், ரொம்ப நேரம் நடக்கணும், பனாய்தான் நடக்கிறது. ஆனா கண்ணன் 120 வருஷங்கள் இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கச்சுது 120 வருஷம் தூபகால் இருக்குமானா அங்க காலம் நடையாடாத தேசம் அது. நகால தத்ரவை பிரபுன்னு பேரு. அங்க காலமே கிடையாது. அப்ப பகல் ராத்திரி எல்லாம் கிடையாது, எப்பவும் பகலா இருக்கும், ராத்திரியே கிடையாது, எப்பவும் பகல். அப்ப சூரியன் இருக்க எப்படி சுவாமி, சூரியன் அங்கேயே இருப்பாரு? சூரியனே இல்லையே. சூரியன் இருந்தாத்தானே, சூரியன் இல்லாமே பகலா சுவாமி. பகவானுடைய திருமேனி பிரகாசமே போதும். திருமேனி பிரகாசமா பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி வடிவு பண்பையனில் பலபல கண்டுண்டு கேட்டுட்டு மூன்றின்பம் பலபலவே ஆபரணம் பாம்பலமே ராட்கையும் திருக்கிற ஆழ்வார் பாசனம். அப்படியே அவருடைய பிரகாசம் திருமேனி ஒளியால் இப்படி ஜொலிக்கிறது. இது பரமபதமே. அப்படி ஜொலிச்சுட்டு இருக்கச்சே இப்ப உள்ள போறார். போயின்னு இருக்கச்சே அவெல்லாம் முன்னாடி வந்து நின்று இருக்கா. நின்று இருந்தா என்ன, ஏமாத்திட்டு போயிட்டேன்னு. சரி போயிருக்க சிறந்தாச்சு. எத்தனை பேர் ஐஷன் வந்திருக்க? ஒரு 100 பேர் இல்ல 200 பேர். ஏன்னா யாரா ஐஷன் போனோம்னு இதுதான் அவளுடைய புகார். யாரும் வரதில்லை, எதுக்காக நீ போற? உங்க கூட இருந்த அர்ஜுனே வரலையும், அப்ப எதுக்காக போற? போக வேண்டாமே, நாங்க தான் இங்க ஆனந்தமா இருக்கமே, போக வேண்டாமேன்னு அவளுடைய திருவுள்ளம். நித்தியசூரிகள் முக்தாத்மாவுடைய திருவுள்ளம். ஆனா பகவானுக்கு இங்க வந்து அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லணும், இது சொல்லணும் அது பண்ணணும், மேற்கொண்டு இவாரெல்லாம் திருத்தி அவனுடைய திருவிழைக்கு ஆட்படுத்த வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தோடு வந்தா ஒருத்தரும் கிடைக்கல.
கிடைக்கலன்னா உடனே கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா? சில பேருக்குலாம் அவருடைய அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி போயிட்டு இருக்காரு. என்ன சொல்லலாம், ஏது சொல்லலாம்? அப்போது ஒரு சிந்த செய்தின்னு ராமானுஜம், இதே ராமானுஜத்துல ஒரு பாசுரம். ஆனா அந்த அர்த்தம் வேறு. இப்ப அடிச்சு சொல்லப்பட அப்போது ஒரு சிந்தை செய்த அர்த்தமே வேறு. அங்க ராமானுஜர் அப்போது சிந்தை செய்துக்கு அவர் என்ன பண்றாரு, அது உயர்ந்த விஷயம். இங்க அப்படி இல்லை. இங்க என்னன்னா ஏதோ பண்ணணும் போனோம். எப்படியா அவள்கிட்ட ஏதோ தெரிஞ்சுன்னு தெரியாம இந்த கிளம்பி வந்தாச்சு. திருப்பி போனதுக்கு அப்புறம் பார்த்தா நான் போனேன் என்னணும், நீங்க எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். இப்ப வந்த பிரயோஜனம் இருப்பார், ஒரு 100 பேர் ஐஸ்வரம் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு கொண்டு வந்து காமிச்சா அவன் வாய் போச்சுடுவா. வாஸ்தவம் தான் சுவாமி, நம்ம இது வரைக்கும் போகாதுன்னு சொல்லி தப்பா போயிடுச்சு. பரவாயில்ல, கண்ணன் பெருமான் ஒரு 100 பேர் ஐஸ்வரம் வந்திருக்கான், பரவாயில்ல இருக்கட்டும், நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவளும் வாய் பொத்திடுவானுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் ஒருத்தரும் வரல, பின்னாடி யாரா இருக்காரன்னா ஒருத்தரும் வரல. வராதபடியால் வேற என்ன பண்ணா, ரொம்ப சாமர்த்தியம், கண்ணனுக்கே இருக்கக்கூடிய சாமர்த்தியம். அது என்ன பண்ணாருன்னா, உள்ள போயிட்டு இருக்கார், அவளும் பார்த்துட்டே இருக்கா. அப்படி இது ஒரு நாடகமா பார்த்ததான் தெரியும். இதெல்லாம் அந்த காலத்துல நாடகமாவே பண்ணியிருக்கா. இன்னைக்கு இதெல்லாம் இப்ப இந்த நாடக ரூபம் வேற ரூபத்துக்கு போயிடுது, லௌகீகம் போயிடுது. அன்னைக்கு எல்லாமே பகவத் விஷயமா நாடகமா இருந்தது. அன்னைக்கு அந்த நாடகம்லாம் மகாபாரதம் என்ன, ராமாயணம் என்ன, பாகவதம் என்ன, அதே போல தீபாவளி தான் அன்னையே அதே மாதிரி நரகாசுர வதம் அப்படின்னு சிலதெல்லாம் நாடகமா பண்ணுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. என்னன்னா தீபாவளினா ஏதோ பட்டிமன்றமா, இவா இதை பயிற்சி என்னவோ பயிற்சி இருக்கா, அது தேவையில்லாத மனிதன் இருக்கட்டும் அப்படி இருக்க செய்தே. இவ என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணார். உள்ள போர்ச்சே அவ இவரை ஒண்ணும் சொல்லப்படாது, அந்த மாதிரி உள்ள போகணும். ஆனா இவர் யாரையும் ஐஸ்வர்யம் வரல, ஒருத்தரும் கிடைக்கல. கூட இருந்து அர்ஜுனே வரலையோ. உள்ள போர்ச்சேன்றது ரொம்ப சாமர்த்தியமா இப்படி போயிட்டே இருக்கார். அப்படி திரும்பி பார்த்துட்டே போறார், அப்படி திரும்பி பார்த்துட்டே போறார். அவெல்லாம் பாக்குறான், என்னவோ இவர் முன்னாடி வண்டியில வந்துட்டா மாதிரியும், பின்னாடி வண்டியில அவெல்லாம் வரா மாதிரி நியாயமான வரும்போது. இதெல்லாம் கண்ணனுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு சேட்டிதம். முன்னாடி நம்மள பண்ணுவோம் இல்லையா, நீ ஒரு 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 10 பேர் 15 பேர் பயாச்சுன்னு குடும்பத்திலேயே, குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கு. அந்த பெரிய குடும்பம் 10 பேர் வெளில போயிட்டானா, இன்னும் இவ வரலையே அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்போம். போனா அந்த மாதிரி திரும்பி பார்த்துட்டு முன்னாடி திரும்பி பார்த்துட்டு இன்னும் வரலையா, அப்படின்னு இவர் நினைக்கிற மாதிரி இவர் நினைக்கல. இவர் அந்த மாதிரி ஒரு நிலையை வச்சுட்டு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பாவத்தை கொடுக்குறார். யாருக்கு? நித்திய சூரிகளுக்கும் முக்த ஆத்மாக்களும் பிராட்டி மார்களுக்கும். அவளும் பாக்குறா, ஓ இப்ப முன்னாடி வண்டியில வந்திருக்கார போட்டுக்கு ஏதோ வண்டி, அந்த பின்னாடி வண்டியில அவ வராப்படுக்குன்னு நினைச்சுட்டு ஒருத்தரையும் காணும். இப்ப இவருக்கு என்ன பதில் சொல்லணும், என்ன ஏதோ சொல்லணும். அவன் கேள்வி கேட்கிறான். திரும்ப அப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும்னா பதிலே சொல்லல. பகவான் பதில் சொல்லாத இடம் நிறைய இடம் இருக்கு. ஒரு இடம் 2 இடம் இல்ல, நிறைய இடங்கள் நம்ம குருவாச்சாரியர் காட்டுறான், பதிலே சொல்ல மாட்டார். ஏன் சுவாமி பதில் சொல்ல மாட்டார்னா, பேசாம உத்தவரை கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டார்? கிளம்பிட்டு இருக்கார், துவாரகை கிளம்பிட்டு இருக்கச்சு, நானு இவ்வளவு தூரம் துவாரகை எழுதி திரௌபதிக்கு ஒண்ணுமே பண்ணல, என்னென்ன பண்ணணும் நினைச்சேன், ஒண்ணுமே பண்ணல. நான் கடன் வாங்கினவர் எப்படி சமப்படுவாளோ அந்த மாதிரி சமப்பட்டு இருக்கேன். அந்த காலத்து இது எக்ஸாம். இன்னைக்கு கடன் கொடுத்தவா சமப்படணும், அன்னைக்கு கடன் வாங்கினா சமப்படுறவா நான் சமப்பட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லிட்டு கிளம்பி போறாரு. கண்ணா இங்க வாங்க, எனக்கு சில விஷயங்கள்லாம் புரியல, எனக்கு அதெல்லாம் அர்த்தம் சொல்றியா? நன்னா சொல்றேன், என்ன சொன்னேன்? திரௌபதிக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, யூத்திய சாரத்தியங்கள் பண்ணதெல்லாம் பண்ணியிருக்காரு, ஆனா ஒண்ணுமே பண்ணல, கடன் வாங்கின நெஞ்ச போல போயிட்டு இருக்கேன். அவர் நின்று நிதானமா ஒன்றும் கேட்டுன்னு கடைசியா என்ன கேட்கிறார், திரௌபதிக்கு இந்த மாதிரி ஒரு மானபங்கம் ஏற்பட போறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டார். இது தெரியாதுன்னு சொல்லணுமா தெரியும் சொல்லணும்? நமக்கு என்ன தெரியாது, நிச்சயமா தெரியாது. யாருக்கு என்ன நடக்க போறது தெரியாது. ஏன் இன்னொரு 10 நிமிஷம் கட்சி என்ன நடக்க போறது, எங்க என்ன நடக்க போறது, என்ன வேணா லோகத்துல பெரிய இடம் இல்லையா, உலகளாவியது. அப்படி இருக்கச்சு என்ன வேணா நடக்கலாம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு நடந்துட்டு இருக்கணும். அது நமக்கு எதாவது தெரியுமானா, நம்ம ஆத்து பக்கத்துல நடந்தா நடந்த பிறகு தெரியும், நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. இப்ப அதே போல கண்ணனுக்கு இப்ப திரௌபதிக்கு நடக்கிறதுக்கு பின்னாடி தெரியும், முன்னாடி தெரியுமா, நடந்த பிறகு தெரியுமா? நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமோனோ அப்ப ஏன் நிறுத்தலன்னு தெரியுமோ, அப்ப ஏன் நிறுத்தல?
திரௌபதி ரட்சிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியே, திரௌபதிக்கு மானபங்கம் நடக்க போறதுன்னு தெரியுமானோ? அப்பயே நிறுத்தல. எனக்கு சந்தியாவனத்துக்கு நாழி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பதிலே சொல்றேன். இது ஒரு இடம். இன்னொரு இடம் சொல்றேன். ஆழ்வார் கடைசியில 10ஆம் பத்து நாம் என்ன பண்ணணும், ஆழ்வார்க்கு தான் வரணும். ஆழ்வாருடைய சம்பந்தம் இருந்தால் அந்த சப்தத்தை போட்டாதான் ஸ்ரீ வைஷ்ணவமே. வேற எத்தனை வேணா பேசுங்க, மகாபாரதம் இருக்கட்டும், ராமாயணருடைய என்ன வேணா இருக்கட்டும், அது எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னா ஆழ்வாருடைய அந்த பிரதிபக்தியில கொண்டு வந்து சேர்த்தான் அது இப்படி. என்னதான் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் ஆழ்வார் பாசனம் இல்லாம அது சுபகாரியமோ அசுப காரியமோ ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி இல்லைன்னா அந்த காரியம் பூர்த்தி கிடையாதுன்னு நம்முடைய குருவாத்தோடைய நிர்ணயம். எது சொல்ல வந்தேன், இப்ப ஆழ்வார்ட்ட சொன்ன, ஆழ்வார் 10ஆம் பத்து வந்தது. அவர் கேட்கிறார், என்னதான் பண்ண, எல்லாம் பண்ண வாஸ்தவம் தான், இன்னைக்கு எனக்கு நம்மாழ்வார ஆக்கி இவ்வளவு தூரம் வைபவத்தை கொடுத்திருக்கியே, அன்னைக்கு ஏன் பண்ணல? அன்னைக்கு ஏன் பண்ணல? அன்னைக்கு ஏன் பண்ணலன்னா இந்த ஜென்மால பண்ணிருக்கேன், இதுக்கு பிறகு எத்தனை ஜென்மா எடுத்துட்டு பண்ணணும். ஆமா, அப்ப ஏன் பண்ணல? இப்ப இல்ல இது உங்ககிட்ட ஏதோ இருக்கு, நன்மை இருக்கு, அதனால பண்ண, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணலையே, அன்னைக்கு நான் எதுவும் பண்ணலையே. அன்னைக்கு எப்படி இருந்தோன்னு அப்படிதான் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ எனக்கு ஆழ்வார ஆக்கி இருக்கு, அன்னைக்கே ஆக்கல. இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். இது 10ஆம் பத்து வந்து என் செய்வான். இன்னைக்கு என்னை இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான். ஒரு பொருளை ஆழ்வாரும் உருவாக்கி உன் திருவடியில் சேர்த்துட்டேனோ, அன்னைக்கே சேர்த்திருக்கலாமே. ஏன் இத்தனை ஜென்மாவை இது பண்ணிட்டு இருக்க? பதில் இல்லை, பதில். அதே போல இங்க அவெல்லாம் கேட்கறா, பதில் இல்லை. இவர் பின்னாடி திரும்பி பார்த்துன்னு வரா. பார்த்துன்னு வரைச்சு இந்த திரும்பி இந்த குடுமி இப்படி ஆடும், இந்த குண்டலங்கள் ஆடும், இப்படி திரும்பி இப்படி வராதா? இந்த சாமர்த்தியம் எல்லாம் கண்ணனுக்கே உண்டு. இப்படி திரும்பி வரச்சே இந்த குண்டலங்கள் ஆடுறது, அதே போல இங்க குடுமி ஆடுறது, அது போல இந்த வஸ்திரங்கள் ஆடுறது. இந்த அழகு ரொம்ப நன்னா இருக்கு, இந்த அழகை பார்த்துட்டே இருக்கலாம் போட்டுருக்கு அப்படின்னு அவெல்லாம் இந்த அழகை மயங்கிட்டா கேள்வியை மறந்து போயிடுச்சு. கேள்வியை மறந்து போயிடுச்சு. யாருக்கு? நித்தியசூரிகளுக்கு, முக்தாத்மாருக்கும் என்ன ஆயிடுச்சு, இவர் முன்னாடி பின்னாடி பார்க்க இந்த குடுவியும் அதே போல இந்த குண்டலமும் திருவாவரணமும் மேல இருக்கிற வஸ்திரங்கள் இதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு ஆட நம்ம வையாளி சேவிக்கணும். வையாளி சேவிச்சோன்னா அப்படி போறது, அப்படி வர்றது, அப்படி ஒரு இந்த ஒரு நடனம் பார்க்கறதுக்கே திரும்ப சேவிக்கணும் போல தோன்றதுணும். அப்ப என்ன நமக்கு ஏதாவது வந்தா கூட எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது மேலேயே நம்முடைய புத்தி போறதனும் ஒண்ணுமில்லை. இது அச்சைக்கே விபவத்துல நேரா பிரத்யட்சமா அவ சேவிக்கிறானோ, சேவிக்கச்சே இதெல்லாம் பார்த்த உடனே சரி என்னதான் இருக்கட்டும், அவ வரட்டும், வரா போட்டு நீ வந்துட்டு அது போறோம், நீ வந்துட்டு அது போறோம். நித்திய சிவனையா, அதனால நித்திய சூரிய தான் இதுன்னு சொல்லுவாங்க. அவாலும் கேள்வி கேட்டு பதில் சொல்லல, ஆழ்வாரின் கேள்வி கேட்டு பதில் சொல்லல, உத்தவரின் கேள்வி கேட்டு பதில் சொல்ல. எது சொல்ல? எதுக்காக வந்தன்னா எத்தனை தூரம் அவதாரம் பண்ணார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுலனிக்கிறம் காணவில்லான். திருந்துவான்னு பார்த்த பெருமாள் திருத்தத்துல வந்தா ஒண்ணு திருந்தவே இல்லை. நமாமி சுகாவு அபிதாபேதம் இப்ப வியாக்கியானம் காணகில்லான் அவஜானந்தி மாமூட மானுஷமதிவாசிதம் பரம்பாவ ஆனந்த மமம்பூத மகேஸ்வரக என்கிறபடியே நமக்கு வகுத்த சேஷி என்று அறிய மாட்டாதே நமாசற்று அப்திதேசிதம் என்னும்படியான அவனுடைய சொரூபம் அவதரித்த விடத்திலும் அப்படியாய் தலைக்கட்டு காணும் சக்ஷேட்சிதம் தேவை அக்ஷிதா நாமதே தேவதே அந்த நதானேட்சபையா சச்சேவிதை திருட்டம் என்று அவதாரத்திலும் அவன்படி அருளி செய்தாரே கண்கள் காண்டர் கரீரா என்னாரே ஆழ்வாரம் இப்படி நேர்கொடி நேரே உபதேசித்தாலும் திருந்தாத போனான் இவர்கள் அப்படின்னு தெரியும். திருந்தார அதற்கு மேலே உலகோர்கள் எல்லாம் அண்ணனை ராமோனிஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே சகிவித்யா தசஸ்தானதி தத்ரேஷ்டதன் ஜன்ம என்கிறபடியே அஸ்ரேஷ்டமாயிருக்கிற ஜன்ம வரத்த ஜன்ம அப்பிரத்வனிச்ச ஜன்மத்தை கொடுத்திருக்கிறே அன்றைக்கு சுவாசிதர 20 பேர்கள் தமதாம்படியான சுவாமித்வ பிரகாச உடையரான ராமானுஜன் என்பெருமார் வந்து லோகத்தை எல்லாம் ரட்சிக்காக பரமபத்தில் நின்றும் தீட்சணராய் வந்து தோன்றிய அப்பொழுது இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப என்ன தெரிவிக்கிறான்னா நமாமி சக்ஷு அப்ஜிஷாதிஷம், இந்த ஊனக்கண் அவனை பார்க்காது, இந்த ஊனக்கண் அவனை பார்க்காது. பகவான் கொடுத்த இந்த செல்வவரிகளே ஊனக்கண்,
இந்த ஊனக்கண்ணா பகவான் கொடுக்க வந்தது கண்ணுதான். அந்த கண்ணை வைத்து போன பார்க்க முடியல. ஏன்னா பகவானுடைய சுரூபம் இருக்கணும், இயற்கையான தன்மை. அந்த இயற்கையான தன்மையை நம்முடைய ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவன் அவதாரம் பண்ண திசையிலேயே பார்க்கல. ஊனக்கண்ணால பார்க்க முடியாதுன்னா இப்ப நேர பகவான போய் இல்ல சுவாமி நான் போய் செவிக்கிறேன் அப்படின்னு செவிக்க முடியுமா? முடியாது. ஊனக்கண்ணால அது ஞானக்கண்ணால பார்க்கலாம். ஞானக்கண்ண முடியலையே. அதைதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். கற்றிலி உன்னை காணுமாறு அருளாயின. கண்ணுக்கு இலக்காகாதவன் ஆனா காணுமாறு என்னன்னா, நீ காட்ட கண் நீ காட்டினா நான் காணலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல இங்க என்ன இவெல்லாம் என்ன நேர பிரத்யட்சமா நிற்கிறார், பார்க்கல. அதைத்தான் பார்க்காததான் காண இல்லார் என்றார். அப்பன்னா என்ன, எல்லாரும் சொரூபத்தை பற்றி பேசும்போது கண் பார்ப்பது காது கேட்காது பகவான் சொன்னார். பிறக்கும் போது இது நீ தீயதா என்ன பாருங்க, சொரூபத்து தான் கண் கேட்காது, காது கேட்காது, கண் பார்க்காதுன்னு சொல்லலாம். ஆனா பகவான் அவதாரம் பண்ணும் போது இதுக்கு என்னன்னா தெரியுமே சுவாமி. இப்ப ராமாவதாரம் எத்தனை பேர் பார்த்திருக்கா, கிருஷ்ண அவதாரம் எத்தனை பேர் இருப்பாரா, ஆனா இவ பார்க்கல. கண்ணுள் நிற்கும் காண இல்லார். ஆனா இந்த என்னதமா எடுத்து வியாக்கியாத என்னதுமே சொரூபம் உண்மைதானே, சொரூபத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்னா அதனால நாங்களும் பார்க்கல. சாஸ்திர வசியத்தை நாங்க பேர மாட்டோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, பகவானுடைய பொரு சொரூபத்தை இந்த கண் கொண்டு இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அவர் வந்திருக்கார், வாஸ்தவம் தான். அந்த அதை நாங்க பார்க்கல. சாஸ்திரம் சொன்னதை நிரூபிக்கணுமோ, அதனால பார்க்கலன்ற அது வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு அப்படின்னா இவருக்கு பார்க்கறதுக்கு இவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு. அப்ப பகவான் படி என்பது நத்துமா சக்ஷுஷே திரட்டம், என்னை பார்க்க முடியாது, இந்த கண்ணை வைத்துக் கொண்டு என்னை பார்க்க முடியாது. வேதத்தியனம் பண்ணி பார்த்து விட முடியாது. எப்படின்னா பார்க்க முடியாதுன்னு தெரிவிக்கிறேன். வேதத்தியனம் பண்ணி பார்க்க முடியாது, ஆராய்ச்சி பண்ணி தபஸ் பண்ணி பார்த்து விட முடியாது. அதே போல தான தர்மங்கள் பண்ணி பார்க்க முடியாது, யாக யஜ்ஞங்கள் பண்ணி பார்க்க முடியாது, எதனாலும் பார்க்க முடியாது. அப்ப என்ன, தான தர்மங்கள் பண்ணி பார்க்க முடியாது, வேதத்தைன பண்ணி பார்க்க முடியாது, ஆராய்ச்சி பண்ணி தபஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதே போல நம்ம தான தர்மங்கள் பண்ணி பார்க்க முடியாது, யாகங்கள் பண்ணி பார்க்க முடியாது. சரி சுவாமி எப்படிதான் பார்க்கணும், பக்தி ஒன்றினாலேயே பார்க்கலாம், பக்தி ஒன்றுதான் பார்க்கணும். இப்ப இத சொன்னது கண்ணன். ஆனா அந்த அவதார தசையிலையும் என்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னணும். அப்ப என்ன பார்க்கலன்னா ஏன் கண்ணன் சொல்லணும்? பிறந்த அவதாரத்தை பார்க்க முடியாதுன்னா பார்க்கலாமே சுவாமி. அப்ப ஏன் பார்க்க முடியாது சொன்னா, ஆனா அவ பார்க்கல, அவ பார்க்கல. ஏன்னா பார்க்காததுக்கு இப்ப காரணம் சொல்றாங்க. பார்க்காதீங்கன்னு ஏன் சுவாமி பார்க்கல? புறத்தாழ்வார் அதிமானுஷ ஸ்தவம்ன்ற கிரந்தம் பண்ணியிருக்கார். அது தெரிவிக்கிறார். ஏன்னா தயையே கடலாக உடையக்கூடிய பகவானே சீலக்ஷயேஷுன்னு தெரிவிக்கிறார். சீலக்ஷயனா உனக்கு இருக்கக்கூடிய சீலகுணம் இருக்கே, இந்த சீலகுணம் யாருக்கு வரும்? பகவானுக்கு வரும். ஏன்னா சௌசீல்யம்னா பெரியவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் பாராமல் தன்னை தாழ விட்டு கொண்டு அவனோடு பழகுகிறானோ அப்படிப்பட்ட சௌசீல்யகுணம் அந்த குணம் இருப்பினும் அப்ப செய்ய வேண்டிய செய்து முடித்தால் விட்டதுன்னு அதான் சீலக்ஷயேஷன். கண்ணன் பெருமான் செய்ய வேண்டியது எல்லாம் ஜகத்துல பண்ணி முடித்து இருப்பான். ஆனா இவர் பழைய காலத்தில் செட்டியே பண்ணாம போயிருந்தா. இப்ப ஒரு பிரச்சனம் என்னன்னா, நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பகவான் பட்டார், நாம தான் என்ன பண்ணோம், அவனை சேவிக்கல. என்ன சுவாமி பண்ணான்னா, பழைய காலத்துல பகவான் நமக்கு கரண கலைபரன் கொடுக்கல, சிருஷ்டியே பண்ணலன்னு வச்சுக்கோம். நமக்கு சிருஷ்டியே பண்ணாம இருந்தா அப்ப செய்ய வேண்டிய பகவான் செய்யலன்னு அர்த்தம். இப்ப புரியத்துக்காக தலிய பண்ணணும், தலிய சுவாமி கூப்பிட்டுருந்தோம், சுவாமி தலிய பண்ணுங்கட்டோம். அவர் நேரம் உள்ளுக்குள்ள போனார், உள்ளுக்குள்ள தலிய பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன சுவாமி உங்களுக்கு தலிய பண்ண சொன்ன, பண்ணலையான்னு கேட்டோம். தலிய பண்ணணும், மளிகை சாமான் வேணும், அரிசி வேணும், அதுக்கு உண்டான இன்னைக்கு காசு அதுவே சமம், அதெல்லாம் வேணுமே. என்ன சுவாமி அப்படின்னா அதெல்லாம் கொடுத்தாதான் தலிய பண்ணுவார். அதே போல பகவான் வரலன்னா எனக்கு கர்ணகலேபரம் கொடுத்து என்னை சிருஷ்டித்தாதுன்னா அதெல்லாம் அவர் பண்ணிட்டார். அப்ப அவர் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாரு. அவர் செய்ய வேண்டியதை பண்ணலைன்னா சரி சுவாமி அவர் இன்னும் பண்ணி முடிக்கலன்னு சொன்னோம். அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார். பிரளய காலத்துல நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார். நமக்கு கர்ணகலேபரம் கொடுக்கலன்னா கேட்கலாம், ஞானம் கொடுக்கலன்னா கேட்கலாம், சாஸ்திரம் கொடுக்கலன்னா கேட்கலாம், ஒண்ணுமே நமக்கு எதுவுமே உதவி பண்ணவில்லைன்னா கேட்கலாம். ஏன்னா செய்ய வேண்டியது செய்யலன்னா கேட்கலாம். ஆனா அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு, எல்லாத்தையும் கேட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்திருந்தாலும் அத்தனை உண்மை, அவனை அடைவதற்குண்டான வழியும் சொன்னது உண்மை. அப்ப
நாம பண்ண வேண்டியது அவர் பண்ண வேண்டியது பண்ணி முடிச்சாச்சு. அவர் என்னென்ன பண்ணணுமோ அவர் அத்தனையும் பண்ணி முடிச்சாரு. ஈஸ்வரஸ்ய சௌபார்த்தம் எதிர்காசபூர்த்தம் விஷ்ணோர் கடாட்டம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் தெரிவிக்கிறாரியா. அதே போல சாது சமாகம்னு அதெல்லாம் பூர்த்தியா பண்ணி முடிஞ்சன. ஆனா இவனும் ஒண்ணுமோ பண்ணாதபடி இந்த ரோஸ் அவதரித்தா போல இந்த கண் பார்க்கும்படி பண்ணினாயே சீலச்சேஷ உரத்தாவ தெரிவிக்கிறார். ஏன்னா நீ அத்தனை பண்ணியும் நான் பார்க்கும்படி நீ பண்ணி கொடுத்திருக்காயே. ஒண்ணுமில்லாத இந்த கண் இது ஊனக்கண். ஊனக்கண்ணாலே உன்னுடைய திருமேனியை பார்க்கும்படி பண்ணினாய். யார் புறத்தாவ தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சீலச்சேஷ உன்னை சீலத்தை நான் என்னவென்று சொல்லன்னு அதிமான ஸ்தவத்திலே புறத்தாழ்வார் அற்புதமான ஸ்லோகம் அவர் தெரிவிக்கிறார். அப்ப அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்படி இருக்குது. ஆனா நம்ம பார்க்கல. கண்கள் காண்ட கரியடாய் கருத்துக்கு நண்டம் எரியனார் மண்கொள் ஞான துயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசனை பண்கள் சோதி வள்ளுநாடன் குருவைக்கோ சடகோபன் 10,10 பத்தராக கூடும் பயிரமில் பாசனம். அப்ப பார்க்க முடியாது என்று இவருக்கு சொல்ல, ஆழ்வார்க்கும் சொல்ல, ஆனால் கண்ணுக்கு விஷயமாக்கி கொள்கிறான் இல்லையா அப்படின்னா இந்த மாமிச கண்ணு. இந்த மாமிச கண்ணால பார்க்க முடியாது வேதாந்தம் சொல்லிட்டு. மாமிச கண்ணால பார்க்க முடியாது இந்த ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது வேதாந்தம் சொல்லிட்டு அதை மீறி தன்னை கொண்டு வந்து பார்க்கறதுக்கு ஆக்கினானோ. அப்ப இதுதான் பகவான் பண்ண தப்புன்னு நம்மளோட பூர்வாச்சாரம் தெரிவிக்கிறார். என்ன சுவாமினா இவர் இருக்க வேண்டிய நிலையில் இருந்திருக்கணும். சாஸ்திரம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா அதை அப்படியே வச்சுட்டு இருக்காம இவர் வந்து என்ன பாரு என்ன செவிச்சோம் இல்லையா. என்னமோ இவர்களுக்கு நல்லது பண்ண போக நாம என்ன நினைச்சோம், சாஸ்திரத்துல ஆழமான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? சாஸ்திரம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுவாமி கண்ணன் என்னமோ அந்த சாஸ்திரத்தை மாரி சேவிச்சுக்கோ சர்வஸ்தானம் பண்ணுமா போல. சர்வஸ்தம்னா திருமேனி வழிபாடு இருக்கு இல்லையா. அந்த திருமேனி அலங்காரம் பண்ணப்பட்ட திருமேனினா சுமார். அலங்காரம் பண்ணப்படா திருமேனிக்கு இருக்கக்கூடிய அழகு இருக்கு இல்லையா. அந்த இதுக்கு அலங்காரம் பண்ணிக்கணும்னா அந்த திருமேனி அழகை குறைக்கிறதுக்காக. அப்படின்னா ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் தெரிவிக்கிறார் நம்பெருமாளுக்கு. அப்படி இருக்கச்சது இவர் ஆபரணம் சமைப்பு தன்னுடைய அழகை குறைக்கிறதுக்காக. அப்படி இருக்கச்ச அந்த திருமேனி வடிவழக பூர்வமா காமிக்கிறானோ. ஆனா சாஸ்திரம்னு சொல்லுது அந்த திருமேனியை பார்க்க முடியாது சொல்லித்தணும். இப்ப நமக்கு என்னன்னா சுவாமி நாங்க பார்த்திருந்தோம்னா சாஸ்திரம் பொய்யா போயிடணும். சாஸ்திரம் பொய்யா இருக்கணும். சாஸ்திரம் பொய்யா கூட நாங்க பார்க்கல. அதனால நாங்க ஆசையே இல்லைன்னு இது உத்பிரேக்ஷன் படப்பட. அப்ப கண்ணுல நிக்கிறோம் காணகில்லார் பார்க்கல. அதுக்காக உலகோர்கள் எல்லாம் அண்ணனை ராமானுஜன் வந்து தோன்றிய இப்படி எத்தனை தூரம் உபதேசி அனுஷ்டித்து காட்டிலும் திருந்தலைந்த லோகர்கள் யாரு? பகவான் வந்து உபதேசம் பண்ணார் திருந்தல. அடுத்து உலகோர்கள் எல்லாம் உலகத்தர எல்லாரும் வகுத்து பார்க்கும்படியாலே உலகோர்கள் எல்லாம் அண்ணனை ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுது மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனே மாதவ என்றார் இல்லையா. அப்ப எல்லாரும் மாதவகான எல்லாராலும் மதிக்கப்படுகிறபடியாலே மாதவா. மாதவனா பிராட்டியோடு இருக்கிறவன் ஒண்ணு. எல்லாராலும் மதிக்கப்படுகிறபடியா மாதவா அப்படின்னு இருக்காரு. அப்ப எங்கள் மாதவனே அப்படின்னா மாதா என்றதுக்கு மான்மானே என்று தாத்து. அந்த மாதால மாதான்னு தெரிவிக்கிறான். அப்படி இருக்கச்சு உலகத்தார் எல்லாரும் மதிக்கப்படுகிறார் இல்லையா. அப்படி மதிக்கப்படாதவர்களுக்கு கூட யார் இருக்கா? பிராட்டி இருக்கணும். சிபார்சு பண்றதுக்கு மாதவகா அந்த சிபார்சு பண்ணக்கூடிய பிராட்டி இருக்காருன்னா அப்ப புருஷகாத பூதையாக மதிக்கப்படுகிறாள் பிராட்டி. அதான் மாதவா இந்த சப்தத்துக்கு. அப்படி இருக்கச்சு எங்கள் மாதவனி கண்ணுல நிற்கிலும் காணவில்லார் உலகோர்கள் எல்லாம் அண்ணல். இந்த இடத்துல அண்ணன்றதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அண்ணல்னா முதல் அர்த்தம் சொல்றேன். இந்த சம்சாரிகள் 7 பேரு தனதாக கொண்டவர் பிதாவான ராமன். இந்த அண்ணல் யாரு? நம்பெருமாளை சொல்லல, மாதவனை சொல்லல. அண்ணல்னு நமக்கு நம்ம தேசத்துல ஒருத்தர் பேர் இருக்கு. அண்ணல் போட்டு அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்றாரு. அதே போல இங்க அவர்களாம் இருக்கோ இல்லை இங்க உண்டு. அண்ணல்னு யாருக்கு பேருன்னா பிதாங்கிற சப்தத்தை அண்ணல்னு சொல்றாரு. அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே. அப்ப பிதாவான ராமானுஜன் நமக்கெல்லாம் பிதாவா சுவாமி? ஆச்சாரியன் தான் பிதா. ஆச்சாரியன் தான் பிதான்னு சொல்லுதா. அப்ப எது சிறந்த ஜென்மம் என்றால் எந்த ஜென்மத்தில் எனக்கு வித்தையாலே ஞானம் ஏற்பட்டதோ அது இந்த சிறந்த ஜென்மம். இது என்னன்னா இந்த ஜென்மத்துலதான் எம்பெருமானுடைய சம்பந்தம் கிடைச்சது.
அப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு ஞானம் கிடைச்சது, இந்த ஜென்மா சிறந்த ஜென்மா. அப்ப எந்த ஜென்மத்துல எனக்கு வித்தையான ஞானம் ஏற்பட்டதோ அது சிறந்த ஜென்மா. மற்றையெல்லாம் என்னது தாழ்ந்த ஜென்மம். இது போல எத்தனையோ ஜென்மம் எடுத்துக்கணும். தாழ்ந்த ஜென்மனா அப்ப எனக்கு அசிரேஷ்டமான நிச்சய நிறைய ஜென்மங்கள் இருக்கு. சிரேஷ்டம் அசிரேஷ்டம், சிரேஷ்டமான ஜென்மம் அசிரேஷ்டமான ஜென்மம். சிரேஷ்டமான ஜென்மம்னா வித்யை பிறந்த ஜென்மம்னு பேரு. சிரேஷ்டமான ஜென்மம், சிரேஷ்டமான ஜென்மம்னா வித்யை பிறந்த ஜென்மம். அப்ப வித்யைன்னா ஞானம், ஞானம் பிறந்த ஜென்மம். அதே சிரேஷ்டம் இல்லாத ஜென்மம் என்ன? ஞானம் பிறவாத ஜென்மம். ஞானம் பிறவாத ஜென்மம் அதைத்தான் அஸ்ரேஷ்டம் சொல்கிறார். சிரேஷ்டம் அஸ்ரேஷ்டம். சிரேஷ்டமான ஜென்மம்னா ஞானம் பிறந்த ஜென்மம், அதான் வித்யை பிறந்த ஜென்மம். அஸ்ரேஷ்டமான ஜென்மம் ஞானம் பிறவாத ஜென்மம், அதுதான் அஸ்ரேஷ்டமான ஜென்மம். அப்படி இருக்க செய்தே இந்த ஞானம் பிறவாத ஜென்மம் சிறந்தது அல்லாதது, தாழ்ந்தது. ஞானம் பிறவாது சிறந்ததா கிடையாது, தாழ்ந்தது வேறு இருக்கு இல்லையா? அப்ப அஜானத்தாலே உழல்கின்ற ஜென்மம் அதான் அஸ்ரேஷ்டமான ஜென்மம். அந்த ஜென்மம் இருக்கு இல்லையா? அந்த ஜென்ம விதிசம் அஸ்ரேஷ்டம்ன்றனா அவித்யா என்ன, அஜானம் என்ன, இதெல்லாம் சூழ்ந்து 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 இருக்கக்கூடிய தாழ்ந்த ஜென்மம். அந்த ஜென்மம் தான் அஸ்ரேட். இந்த ஜென்மம் இல்லை, பயப்படவே வேண்டாம். எப்ப நீங்க காலட்சேபத்துக்கு வந்துட்டோ சிரேஷ்டமான ஜென்மம் தான். இல்ல சுவாமி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, எனக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுதான் பரவாயில்ல, சொல்றேன் கேட்டுட்டு இருக்கேன், அதுவும் பூர்ணமா புரியலைன்னா ராமானுஜன் ஒத்துழைக்கணும். அது நிறையவே இருக்கு, அது ஒன்னே போதும். அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் வித்தைன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் 64 கலைகளும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சுவாமி, அதுதான் வித்தை. ஒண்ணுமே இல்லை. ராமானுஜா என்கிற என்னது 4 எழுத்து. சதுரா சதுரக்ஷரி நகேத் ராமானுஜேஷாம் சதுரா சதுரக்ஷரி காமகத்வா பிரபத்தியந்தே ஜந்தமோ அந்தமா சுதகா புண்ணியாம்போக விகாசாய பாவத்வாம் தச்சயாய ஸ்ரீமான் ஆவிரபூத்மோ ராமானுஜ திவாகரன். அப்படி இருக்கச்சே அந்த ராமானுஜ தெரிஞ்சுட்டோமோ அது உயர்ந்த சிரேஷ்டமான ஜென்மம். அசிரேஷ்டமான ஜென்மம் கிடையாது. அசிரேஷ்டமான ஜென்மம்னாலே அஜானம் என்ன, அவித்யை என்ன, சூழ்ந்திருக்கக்கூடிய ஜென்மம் தாழ்ந்த ஜென்மம். அந்த தாழ்ந்த ஜென்மம்னாலே அந்த தாழ்ந்த ஜன்மத்தை அழிப்பவர் ராமானுஜன். இப்பேசுவா எனக்கு உயர்ந்த ஜென்மமா இருக்கு, எதனால் உயர்ந்த ஜென்மமா எனக்கு வந்தது? நீங்க தானே இப்ப சொன்னேன் உயர்ந்த ஜென்மம், இந்த ஜென்மம் அந்த மாதிரி இல்ல, இது உயர்ந்ததுன்னு சொல்லணும். அது எப்படி வந்தது? தாழ்ந்த ஜென்மத்தை அவர் அழிச்சிட்டார். நாம ஒண்ணும் பண்ணல, நாம தாழ்ந்ததா இருந்தோம். அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே அந்த தாழ்ந்த ஜென்மத்தை ராமானுஜன். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ராமானுஜ ஜன்மம் இது ராமானுஜ ஜன்மத்துக்குண்டான ஏற்றம். அதனாலதான் அண்ணல். அந்த ராமானுஜ ஜன்மம் என்ன பண்ணிட்டு என்னுடைய தாழ்ந்த ஜென்மத்தை அழிச்சிட்டு, அப்ப அண்ணல் நிறைய கொடுத்தாருன்னா அசிரேஷ்டமான ஜன்மத்தை ஒழித்து, அப்படின்னா தாழ்ந்த ஜன்மமான அஜ்ஞான ஜன்மத்தை ஒழித்து என்ன கொடுத்தாரு? சிரேஷ்டமான ஜன்மத்தை கொடுத்தார். அப்ப ஜன்மத்தை இவர் கொடுக்கல, அதுக்கு ஞானத்தை கொடுத்துருக்க. ஜன்மத்தை பகவான் தான் கொடுத்துருக்க, இவர் கொடுக்க. ஆனா அப்ப ராமானுஜ தன்னை பிறப்பித்துக் கொண்டதை அதைத்தான் திருவிழா. அப்ப எனக்கு பண்ணணும், அந்த பண்ணபடியாலே அண்ணல். அண்ணல்னா பிதா. இந்த இடத்துல அண்ணல்னா பிதான்னு சுவாமி திருலோகஞ்சிய சுவாமி எடுத்துருக்க, பிதான்னு அப்படின்னு. அப்ப பகவான் நிறைய ஜன்மம் கொடுத்தார். பகவானும் நிறைய ஜன்மம் கொடுத்தார், ராமானுஜரும் ஜன்மம் கொடுத்தார். ஆனால் பகவான் கொடுத்த ஜன்மம் அபித்தையோடு கூடிய அஸ்ரேஷ்ட ஜன்மம். அப்படின்னா உழல்கிற ஜன்மம், தாழ்ந்த ஜன்மம், அஜ்ஞானமான ஜன்மம். ராமானுஜர் கொடுத்த ஜன்மம், ராமானுஜ ஜன்மவானா எனக்கு என்ன கொடுத்தாரு? இவர் எனக்கு என்ன கொடுத்துட்டார்? அவர் ஜன்மம் கொடுக்கல, தன் ஜன்மத்தை எனக்கு கொடுத்தார். அப்பதான் சொன்னேன், அவர் ஒன்னும் ஜன்மம் கொடுக்கல. பகவான் நமக்கு நிறைய ஜன்மம் கொடுத்தாரு, அநேகமா நிறைய, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜன்மம் எடுத்திருப்போம். என்னன்னு சரீரம் எடுத்துப்போம். இப்பதான் மனுஷ பிறகு கிடைச்சிருக்கு, இதுக்கு முன்னாடியும் கிடைச்சிருக்கலாம், எப்ப வேணா கிடைச்சிருக்கலாம். அந்த இடத்துல அந்த வாய்ப்பை விட்டுருக்கலாம், இப்ப கிடைச்சிருக்கணும். இப்ப நமக்கு ராமானுஜன் என்ன பண்ணாருன்னா, இப்ப இந்த ஜன்மால தன் ஜன்மத்தை எனக்கு கொடுக்கிறார். தன் ஜன்மத்தை, இந்த அவர் ஜன்மத்தை தன் ஜன்மத்தை எனக்கு கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்னா அஸ்ரேஷ்ட ஜன்மத்தை ஒழிப்பதற்காக தன்னை ராமானுஜர் கொடுத்த ஜன்மம் இது. அப்படின்னா ஜன்மம் அவருடைய உபதேசம் என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய நிலை என்ன, அதை பூஜை கொடுக்கிறாருக்கோ. அதனால எனக்கு சிரேஷ்டமான ஜன்மம் கிடைச்சது. அப்ப உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுது. அப்ப இவர் எத்தனையோ ஜன்மா கொடுத்திருக்கார். இத்தனை ஜன்மா கொடுத்தது இது ஒரு சுவாமிதான்.
பகவான் தான். ஆனா ஒண்ணும் பலிக்கல. ஒரு ஜன்மால வந்திருக்கலாமோனோ பரலையே. மாறி மாறி கலபிறப்பம் பிறந்து அடையடைந்து உள்ளம் தேறி வீரிலின்ப திருவள்ளம் யான் மூழ்கினால் ஆழ்வார் தெரிவித்தா போல அப்படிதான் இருந்திருந்தோம். வரட்டும், இருக்கட்டும். அப்ப அஸ்ரேட்ட ஜன்மத்தை ஒழிப்பதற்காக ராமானுஜர் கொடுத்த ஜன்மம். இது முதல் அர்த்தம். இந்த அர்த்தம் சொன்ன உடனே இது அவருக்கு ஒருத்தரும் அவளுக்கு உச்சிதமா படல பிரயோகம் ஜீகருக்கு. அன்றைக்கு இன்னொன்னு சொல்றாரு. இப்ப வாசிட்டு மறுபடியும் இது வர காண உலகோர்கள் எல்லாம் லௌகிகர் எல்லாரும் அண்ணல் சர்வித்யா சத்ரேட்ட ஜன்ம என்கிறபடியே அஸ்ரேட்டமாய் இருக்கிற ஜன்ம பரத்த ஜன்மத்தை கொடுத்திருக்கிற அன்றைக்கு ஆசிரியருடைய இடம்பெயர்கள் தமதாம்படியான சுவாமித்துவ பிரகாச பத்தியான உடையனான ராமானுஜன் எம்பெருமானார் வந்து லோகத்தை எல்லாம் ரட்சிக்கைக்காக பரமபத்தில் நின்றும் தீட்சிதராய் வந்து தோண்டிய அப்பொழுதே அவதரிக்க காலத்திலேயே அன்றைக்கே வந்து தோண்டிய அப்பொழுதே அவதரித்து ஸ்ரீபாஷ்ய கரணாதிகளாலே தத்துவ புருஷார்த்த பிரச்சுரமான அக்காலத்தில் என்று மாம் தோன்றுதல் பிரகாசித்தல். அப்ப உலகோர்கள் எல்லாம் அண்ணனை ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இவர்னா தன்னுடைய ஜன்மத்தை நம்ம கொடுத்துக்கார். அஸ்ரேட்ட ஜன்மத்தை ஒழித்து நல்ல சிரேஷ்டமான ஜன்மத்தை நம்ம கொடுக்கிறார். இந்த முதல் அர்த்தம். இரண்டாவது, ஆசிரியர்களுடைய இழவு தன்னுடைய பக்தர்கள் அவருடைய இழவு பேரு தன்னுடையது என்று நினைக்கிற ஆச்சாரிய ஜன்மம் ராமானுஜன். அப்படின்னா நமக்கு நல்லது நினைச்சா ஆனந்தப்படுறார், நமக்கு தீயது நினைச்சா சிரமப்படுறார். ஓ இப்படி பண்றானே அது ஆசிரியருடைய இழவு பேர் பண்ணிட்டு காரணம். அப்ப இது அப்படிப்பட்ட தீட்சை பெற்றிருந்தார் ராமானுஜன். என்னன்னா இவாளுக்கு எல்லாம் நாம தான் பண்ணணும், இவாள் தீயதே இருக்கப்படுது, நல்லதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுனே இந்த இழவு கீழே இறங்கி வந்து இவர் எத்தனை பேரையும் திரித்தினார் போல ஒழிய நாம இது போவது கிடையாது. இது ஒரு தீட்சை வச்சுட்டு இருக்கார். ராமன் ஒரு தீட்சையை சொன்னான். என்ன தெரியும்? சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீக ஜயாயச்சே அபயம் சர்வபுத் ததாம் ஏதத் விரதம். அந்த விரதம் தான் தீட்சை. அந்த விரதம் வச்சுட்டு இருக்காரு. ராமானுஜர் விரதம் வச்சுட்டு இருக்காரு. மேல சீவை குழந்தைக்கே இறங்கிறாருன்னு ஆதிசேஷன் தானே பஞ்சாயுதங்களை அவதாரம்னு சொல்றோம். அதே போல ஆதிசேஷன் அவதாரம் சொல்றோம். அப்படி இறங்கிற உடனே இனி இந்த ஆசிரியர்கள் இந்த பக்தர்களை என்ன பண்றோம்? அவளுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் பண்ணி அவளுக்கு திருத்தினாலபடிய நம்ம மேல போவது கிடையாது. இவளை திருத்தி திருமகள் கேள்வியை காக்கியவன் என் நெஞ்சில் பொருத்தப்படாதுன்னு இனி நான் மேல போவது கிடையாதுன்னு அப்படிப்பட்ட தீட்சை பெற்றிருந்த சுவாமி ராமானுஜன். ஆக அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நன்னறிஞர் வந்து தோன்றிய போதேன்னு என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாஷ்யாதி முதலான கிரந்தங்களை அனுகிரகித்து, ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதார் சங்கிரகம் என்ன, கத்தத்திரியம் என்ன, இதெல்லாம் நாளைக்கு இருக்கு. நாளைக்கு கத்தத்திரியம் சேவிக்கணும். நாளைக்கு பங்குடு உத்திரம் பெருமாள் பிராட்டி நம்பெருமாள் சிரங்கநாயகி ரெண்டு பேரும் சேர்த்தி அந்த சேர்த்தி சேவிக்கிறவர்களுடைய ஆச்சரியமான வருஷத்துல ஒரு நாள் அந்த சேவிச்சு சேவிக்கணும். அப்பதான் ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் மூணும் சேவிக்கிறாள் இல்லையா? அப்ப அங்கதான் கத்தியத்தில் சேவிக்கிறார். அப்ப ஸ்ரீபாஷ்யம் என்ன, அதே போல வேதார் சங்கிரகம் என்ன, அதே போல கத்தியம் இதெல்லாம் சேவிக்கிறாள் இல்லையா? அதெல்லாம் அனுகிரகித்து தத்துவம் எது, இதம் எது, புருஷார்த்தம் எது, இதெல்லாம் லோகத்துல பிரகாசப்படுத்தினார். தத்துவ இத புருஷார்த்தங்களை லோகத்துல பிரகாசப்படுத்தினார். அந்த பிரகாசப்படுத்தினால் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசப்படுத்தினா என்ன சுவாமி? நன்னறிஞானம் தலை கொண்டு நமக்கு நல்லா தத்துவ புருஷார்த்தங்கள் நல்ல உபதேசம் எல்லாம் பெற்றுட்டோம்னா நமக்கு நல்ல ஞானம் வரும். அதான் நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. நன்னரு ஞானத்துக்கு ஒரு விசேஷம் விட்டுட்டா பண்ணுவோம். நன்னரு ஞானம். நன்னருனா என்ன சுவாமி? நன்னா ரொம்ப அருமையான ஞானம், ரொம்ப அருமையான ஞானம். அருமைன்னா தமிழ்ல உண்மையான அர்த்தம் அப்படின்னா கிடைத்தற்கு அரியது. சுவாமி அவர் வர்றது அருமை, அப்படின்னா வர்றது துர்லபம்னு அர்த்தம். ரொம்ப சிரமமா இருக்கும் அவர் வந்து வந்துட்டு வரணும் அப்படின்னு இருக்கிற. அப்ப அருமை அப்படின்னா நன்னருன்னா அருமையான ஞானம், நன்னொரு ஞானம் அருமையான ஞானம். அப்ப அருமைன்னா என்ன? நம்ம ரொம்ப அரிதி சுவாமி, ரொம்ப அரிதி சொல்றோம்னா கிடைத்தற்கு அரிதி தெரிவிக்கணும். அப்ப நன்னரு ஞானம் பிரார்த்தித்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு அரியதான ஞானம். ஏன் இத நன்னரு ஞானம் சொல்றா பண்ண? நன்னரு பிரார்த்தித்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு சுவாமி இந்த ஞானம் வேணும் ரொம்ப பிரயத்தனப்பட்டு அரியதான ஞானம்.
சரி சுவாமி, இதே நன்னர் ஞானம் சொல்றாருன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, கீழே காணகில்லான்னு சொன்னாருன்னு. காணகில்லான்னா பார்க்க முடியாது. காணகில்லான்னு சொன்னாரியா, கண்ணுக்கு நேர் நிறுத்தியும் பார்க்க முடியல இல்லையா, பார்க்கலையானோ. அப்ப ஞானம் அப்ப பார்க்காதவளுக்கு ஞானம் பிறந்திருக்கு, பார்த்தவாளுக்கு ஞானம் நம்பெருமாள் போய் சேவிக்கிறோம். இல்ல சுவாமி சேவையே கிடக்கிற கூட்டத்துல என்னால் முடியும். சில பேர்லாம் திருமலைக்கு போவா, டிக்கெட் வாங்கியிருக்க மாட்டா, என்னமோ ஒரு பெருமாள் சேவை சாய் பண்ண ஒரு நம்பிக்கையில போயிருப்பா. அவ அன்னைக்கு பார்த்து ஏதோ கூட்டம் அதிகமா எடுத்து 3 நாள் 4 நாள் ஆகுமா, 3ல போட்டு அடைக்கவாளா அப்படின்வா. இவாளுக்கு அடுத்த காரியம் இங்க இருக்கு. சரி சுவாமி போன வழியே திரும்பி வந்துடுறாரு. அப்ப கிடைக்கல, அப்ப பார்க்கல, கிடைக்கல. அதே போல இப்ப என்ன ஆயிடுச்சு, இங்க உலகோர் காணகில்லார் வன்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுள் நிக்கிறோம் காணகில்லார். பார்க்கலையோ, பார்க்கலைன்னா எப்படி சுவாமி ஞானம் பிறக்கும்? ஆனா பார்க்காம இருக்க செய்தே ஞானம் பிறந்திருக்கு. அதனால்தான் நண்பர் ஞானம். பார்த்திருந்த ஞானம் பிறந்திருந்தா அது ஒன்றும் சிரமமே இல்லை சுவாமி, நேரம் சேவிச்சாச்சா அவர் ஞானத்தை கொடுத்தார், மையார் வர பத்திரிகம் அருளினார் அப்படின்னு சொல்லலாம். இங்க அப்படி இல்லையே, பார்க்கவே இல்லையே. பார்க்காதபடியாலே என்னது பிறந்தது ஞானம் பிறந்ததுன்னா நன்னர் ஞானம் என்னதானே சொல்லி ஆகணும். ஏன்னா பார்க்காம வந்திருக்க அந்த ஞானம், அந்த நன்னர் ஞானம். அப்ப கண் முன்னாடி இங்க இருக்கணும், அப்படி பார்க்கல, கண் முன்னாடி அவர் இருக்காரு பார்க்கல, அவனுக்கு ஞானம் பிறந்ததுன்னா அந்த கண் முன்னாடி நிற்கலையே சுவாமி. நிற்காம இருக்க செய்தியே ராமானுஜர் காலத்துல நிற்கல, நின்ற காலத்திலையும் பார்க்க தெரியல. ராமானுஜர் காலத்துல நிற்கல, நின்ற காலத்தில் பகவான் நின்ற காலத்தில் பார்க்க தெரியல. நிற்கால காலம் ஒருத்தர் தான் தெரிஞ்சு கொண்டார் என்றால் எப்படி தெரியலாம், அருமையாகத்தான் தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன இருக்கும், இப்ப அவர் நிற்காத காலத்து இப்ப ராமானுஜர் காலம் தெரிஞ்சுட்டாருன்னா அப்படி இருக்கும், அருமை ரொம்ப சிரமப்பட்டுதான். அதான் நன்னர் ஞானம், அதனால்தான் நன்னருன்னா. இது முதல். இப்ப 2வது நன்னருன்னா மாதவனாலேயே கொடுக்க முடியல சுவாமி. மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனே அவர் கொடுத்தார, கொடுக்கலையே. அதான் காணகில்லான்னு சொல்லிட்டு. அப்ப பார்க்கல, பார்க்காதபடியாலே மாதவனாலும் கொடுக்கலையே. என்ன பிரயத்தனம் இருந்தாலும் அப்ப இவ என்ன பார்த்தா பார்க்க முடியலையே. அப்ப பார்க்க முடியலன்னு இப்ப பார்த்துருக்கு. இப்ப ஞானம் கழிச்சுட்டு எப்படி கழிச்சது, நன்னறி ஞானம் தலைக்குடன். அதாவது ஞானம் நிலநிற்கை, முதல்ல ஞானம் ஏற்படுவதற்கே வாய்ப்பு இல்லாம இருந்தது. இப்ப அந்த நன்னறி ஞானம் தலை கொண்டு இப்ப ஞானம் நிலை நிற்கை. அப்ப ஆச்சாரிய சம்பந்த ஞானத்தை எடுத்து காட்டினாலவா, எப்போதும் அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனா அந்த சம்பந்தத்தை இழந்து இருக்கிறோம். அந்த மனநிலை ஞாபகப்படுத்தினார் சுவாமி. இப்ப பகவான் சகலவித பந்து நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர்கா ஞானம் வந்துட்டுனாலே சுவாமி பகவானுக்கு நான் தாசம் போத்தன். எப்படிப்பட்ட தாசபோதன், எல்லா விதத்திலும் தாசபோதன். இந்த விதம் அந்த விதம் அந்த விதம் கிடையாது, எல்லா விதத்திலும் அந்த ஞானம் வந்துடும். அப்ப சம்பந்த ஞானம் வந்துடுறதா, அதான் நன்னொரு ஞானம். அந்த நன்னொரு ஞானம் எப்படி வந்தது, ராமானுஜராலே வந்தது. ராமானுஜர் பார்த்து நமக்கு அந்த உபதேசம் என்ன, சிவபாஷ்யம் என்ன, அதே போல வேதார் சங்கிரகம் என்ன, அதே போல கத்தத்திரியம் என்ன, பகவத்கீதா சாஸ்திரம் என்ன, இதெல்லாம் உபதேசம் பண்ண 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 நல்ல ஞானம் வந்தது. ஞானம் வந்த உடனே இப்ப என்ன ஆச்சு, மனநிலைய இவர் என்ன பண்ணார், புதுசா உருவாக்கல, அந்த மனவெளியை ஞாபகப்படுத்தினார். ஓ நீ பகவானுக்கு தாசன், நீ மறந்துட்டு இருக்க, ஞாபகப்படுத்தினார் இல்லையா அந்த ஞானி. இப்ப அந்த ஞாபகப்படுத்தின உடனே சகலவித பந்து, எல்லா விதத்திலும் பகவான் தான் எனக்கு பந்து நினைக்கிறான். அது என்னமா சுவாமி வரும், அதுக்குதான் சப்தம் இருக்கா, நாரணர்காயினரே, நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர்காயினரே. அந்த நாரணங்கள் எப்படி ஆயிட்டாரணும் அப்படின்னா, இப்ப நாரங்களுக்கெல்லாம் அயனம்னு அர்த்தம். உபனிஷத் சொல்றது நாரங்களுக்கெல்லாம் அயனம். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், நாரங்கள் நித்திய வஸ்துக்கள் திரள். அப்ப நித்திய வஸ்துக்களுக்கு இருப்பிடமாக இருப்பது எது, பகவானை தவிர மற்ற அத்தனை நித்திய வஸ்துக்கள் நாரங்கள்னு பேர். அந்த நாரங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இது இருக்கு, பகவான் தானே இருக்கார். அப்ப நாரங்களுக்கு, அப்ப நானும் அதுல சேர்ந்து வந்தேன், நாரங்களுக்கு அயனம் தெரியாது, இது உபநேசம் சொல்லுது. அதுக்கு மேல ஆச்சரியம் தெரியுங்க, மாதா நாரணர் காயினரே. அடுத்தது கண்ணுரணி நன்னறிஞானம் தலை கொண்டு, ஞானம் தலைக்கொள்கையாது ஞானம் அதிசங்கை சர்வ விலட்சணமாய் சுயத்தனத்தாலே பிரகாசிக்கத்தன்கிற சம்பந்த ஞானமாய் இருக்குதென்றது என்றபடி நாரணர்காயினரே மாதா பிதா பிரதா ஞாவசா சரணம் சுகுர்த்து என்றும்
சேலே கண்டியரும் பெருஞ்செல்வம் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே என்றும் சொல்கிறபடியே சர்வவித பந்துவாய் அந்தர் வகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண என்றும் கரந்தெங்கும் பரந்துளன் என்றும் சொல்கிறபடியே அந்தர் வகிச்ச வியாபகனாய் यस्य आत्मा शरीरं देशम सर्वभूतांतरात्मा अपगतपात्मा दिव्य ஏககா தேவ ஏககா என்றும் தானோருருவே தனிவித்தாய் தண்ணீர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய் என்றும் சொல்லுகிறபடியே ஆசிரியர்கள் எல்லா பாசுரத்தையும் எல்லா உபநிஷத்து வாக்கியம் எடுத்துட்டார். சொல்லுகிறபடியே சகல சேதன சேதனங்களுக்கு பிரகாரமாக தான் பிரகாரியாக கொண்டிருக்கிற நாராயணனுக்கே சேஷபூதரானார்கள் திருமந்திர தயனிட்டர்கள் ஆனார்கள் என்றதாயத்து கடைசியில முத்தாய்ப்பு வைத்தாக முடிக்கிறார். திருமந்திர துவயனிஷ்டர்கள் ஆனார்கள் என்றதாயத்துன்னா அப்ப இந்த நன்னறிஞாலம் தலை கொண்டு என்ன தெரிஞ்சினார்னா திருமந்திரத்தை தெரிஞ்சினார், துவயத்தை தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சினார் அதுக்கு அனுஷ்டானம் கொண்டு வரணுமோ அந்த அனுஷ்டானத்தை வந்துட்டார். நாரணர் காயினரே தெரிவிக்கிறார். இப்ப உபனிஷத்து என்ன சொல்லுகிறது? மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராதா நாராயணகா, சர்வம் சுகுர்து நாராயண கட்கி நாராயணகா என்று எல்லாம் நாராயணர். அது மட்டும் இல்ல, அந்த உறவை தெரிஞ்சிடும். ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். இது சம்ஸ்கிருத பாஷையில தெரிஞ்சிடும். சமய தமிழ்ல ஆழ்வார் தெரிவிக்கிறார். சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரே ஸ்ரீமன் நாராயண் அவரே ஆழ்வார் பாசம். அப்ப எல்லாரும் அவன் தான். எதுல தெரியுது? நார சப்தத்துல. இங்க நாரணர்க்கு ஆயினரே இந்த சப்தம் இருக்கு இல்லையா? நாரணர்க்கு முன்னாடியே சொல்லிருக்கேன், நாராயணனுக்கு தான் இருக்கணும். அதை சுருக்கி நாரணன் எடுத்துட்டார். அப்படி இருக்கச்சே அப்ப நாரணர் காயினருக்குன்னு தெரிவிக்கிற இல்லையா? அப்ப எல்லா குருவும் அவன் தான். முதல்ல உறவை தெரிஞ்சுக்கணுமோனோ, உறவை தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் சரி சுவாமி அவனுக்கு இருந்து சம்பந்தம் வந்துட்டு உறவு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க வியாபித்திருக்கான் வியாபிய இந்த நிலை இருக்கு இல்லையா? வியாப பாகத்தை தெரிஞ்சு கொள்ளமோனோ அந்தர் பகிச்சத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ளும் புறமும் எப்பவும் இருக்க புரியத்துக்கா சொல்ற. இப்ப ஒவ்வொருத்தர் இதே கபலத்துல பகவான் இருக்காரா? ஆத்மாக்குள்ள இருக்காரா? சரி, இப்ப என் சரீரத்தில் இருக்காரு சுவாமி. அது ஆத்மாக்குள்ள இருக்கிறேன்னு சொன்ன சரீரத்தில் இருக்காரு. அதான் அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்தியனார. உள்ளும் புறமும் இருக்க. இந்த வியாப்தி எப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்தர்யாமித்துவம், வெளியில இருக்கிறது என்ன சுவாமி? வெளியில இருக்காரு. சாமானியமா நம்ம இந்த அறைக்குள்ள இருந்து வச்சுக்கேன், வெளில இருப்போமா? இருக்க மாட்டோம். வெளியில இருந்தா உள்ள இருப்போம், இருக்க மாட்டோம். ஆனா பகவான் அப்படின்னா வியாப்தி. எங்க வியாப்தி? உள்ளும் அந்தர் பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதா. அப்படின்னா நாராயண உபனிஷத் தெரிவிக்கிறது, சுபானு உபனிஷத் தெரிவிக்கிறது என்ன தெரியுது? எல்லாம் நாராயணன் தான், எல்லாம் நாராயணன் தான் சொல்லுகிறது. அதைத்தான் ஆழ்வார் கரந்தெங்கம் பரந்துலன் இவையுண்ட கரணே. கரந்தெங்கம் பரந்துலன், எங்கும் பரந்துலன் இவையுண்ட கரணேன்னு தெரிவிக்கிறார். அதுக்குள்ளே இருக்கிறான். எஸ் ஆத்மா சரீரம், எஸ் பிருத்திவி சரீரம், அதுதான் தெரிவிக்கிறது. சாஸ்திரமே தெரியும். எஸ் ஆத்மா சரீரம், எத்த பிருத்திவி சரீரம். ஆத்மாவே எல்லா ஆத்மாக்களும் பகவானுக்கு சரீரமா இருக்கு. இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய ஜெகத் சர்வம் சரீரம் தே அப்படின்னு ராமாயண ஸ்லோகத்தபடி இந்த ஜெகத்தே பகவானுக்கு சரீரம். அதான் பிருத்திவி சரீரம் தெரிவிக்கிறது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்ய தேவ ஏககா நாராயணகா. சாஸ்திரம் உபநிஷத் வாக்கியம் சொல்றது அப்படின்னா அவன்தான் ஆத்மா, அவன்தான் சரீரம். நாம சரீரம் அவன்தான் ஆத்மா, நாம சரீரம். ஆக சரீராத்மா பாவத்தை புரிஞ்சுடும். ஆமா சுவாமி, அப்பனா நாம அத்தனை பேரும் அவனுக்கு சரீரம், அவர் ஆத்மா. அப்ப அவர் பரமமான ஆத்மா, நாம ஆத்மா. இந்த ஆத்மாவும் அவனுக்கு சரீரமா போயிடுத்தோம். அதைத்தான் எங்க தெரிவிக்கிறாரு? ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாத்மா திவ்ய தேவ ஏககா நாராயணகா அப்படின்னு தெரிவிச்சு அதுக்கு வந்து சரீராத்மாவா புரிஞ்சுட்டோம். புரிஞ்சுட்ட உடனே தெரியுது தானேர் உருவே தனிவித்தாய் தண்ணீர் மூவர் முதலாலே வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய் தானே பெருணு தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண்வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் என் நெஞ்சுறான் தெரிவிக்கிறாளே. அப்படி இருக்கச்சே வானோர் பலம் மற்றும் முற்றுமாய். அப்ப முதல்ல உறவை சொன்னார். உறவு நமக்கு அவனுக்கு உறவு எப்படிப்பட்ட உறவு? அப்படிப்பட்ட உறவை சொன்னார். மாதா நாராயணகா, பிதா நாராயணகா. அப்படின்னா நமக்கு அவனுக்கு சம்பந்தத்தை சொன்னார். சொன்ன ரெண்டாவது வியாபியம், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை, அந்த வியாபிய பாவத்தை சொன்னார். இப்ப மூணாவது என்னன்னா
பிரகாரி பாவத்தை பிரகாரி பாவம். நாம் எல்லாம் அங்கங்கள், சரீர பூதங்கள். எம்பெருமான் ஷரீரி பிரகாரி. நாமெல்லாம் பிரகாரங்கள், பகவான் பிரகாரி. நாமெல்லாம் சரீரம், பகவான் சரீரி. இதெல்லாம் எங்க இருக்குன்னா நவவித சம்பந்தம் பார்த்தோமா? சரீராத்ம பாவம், சரீரி பாவம் மேல பார்க்கப்படும். 5 தான் பார்த்திருப்போம், இன்னும் ஒரு 4 இருக்கு. என்னன்னு மேல பார்க்கணும் அப்படின்னு இருக்கணும். எப்படி இருக்கு? இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப சரீரம் தானோர் உருவே தனிவித்தாய். தானே உருவே தனி வித்து. வித்துன்னா பகவான் காரணம், ஜெகத்காரணம். பகவான் தான் 3 விதமான சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி வேதம். நாளைக்கு சேவிக்க போறோம். எதிர்த்து நாளைக்கு சேவிக்க போறோம். அவசியம் சேவிக்கணும். நம்ம அத்தனை பேரும் கார்த்தால காலக்ஷேபம் இருந்தா கூட சாயங்காலம் உட்கார்ந்துட்டு பகவான் முன்னாடி தத்தத்திரே. இதே சுவாமி சம்ஸ்கிருதம் தெரியாது சுவாமி, ஒண்ணுமே இல்ல, தமிழ்ல புஸ்தகம் உட்கார்ந்துட்டு தப்பா சேவிச்சுட்டா தப்பாகாத சொல்ல ஒண்ணு இல்ல, ஒரு பக்தியோட சேவி. இளைய பொன் கவிதை ஏதிலும் எந்திரார் கிளியவாரின் பகவான் எனக்கு குழந்தை ஏதோ தப்பா சகஸ்காமம் பாராயணம் பண்றது சொல்லி கொடுத்தோம். ஏன் தப்பா சொல்றது? என்னமா சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோமா இல்லையா? ஆமா சுவாமி கொண்டாடுறோம். ரெண்டு குழந்தையா சொன்னா அதுவே நாம அத்தனை பேர் அவ குழந்தை அவ அது இத சொன்னதுக்காக அப்ப தப்பாவே சொல்லாம போட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க. தப்பா சொல்ல முடியும். சிலதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் ஜாகிரதையா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்ப தப்பு பண்ணலாம் போட்டுருக்கு சுவாமியே, அப்பதான் நீங்களே சொல்லி கொடுக்குறாரு தப்பு பண்ணணும் அப்படி அர்த்தம் இல்லை. சரியாத்தான் சொல்லணும். தெரியாத்தனத்தால வந்துட்டு, அறியாத்தனத்தால வந்துட்டு. உந்தன்னை பிரிய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் அண்ணன் தெரிவிக்கிறாங்க கறவைகள் பாசனத்துல. உன்னை என்னன்னோ சொல்லிட்டேன், அதெல்லாம் அறியாத்தனத்தால சொல்லணும், தீயாத்தனத்தால சொல்லணும், சிறு பிள்ளைகளாக சொன்னோம் அப்படின்னு இருக்கலையா? அதே போல அந்த மாதிரி நிலையில சொன்னா பகவான் நம்ம குழந்தை சொல்லித்து எப்படி சொன்னா என்ன, என்னவா பஞ்சாதி சொல்லித்துன்னு அவர் கொண்டாடுறாரு. அப்படி இருக்க செய்தே இதுக்கு சொல்ல வந்தேன்னா நாளைக்கு எம்பெருமானாருக்கு ஆனந்தம், பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு ஆனந்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்தே வானோர் பலரும் தண்ணீர் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரம். அப்ப தன் வித்துனா காரணம், அந்த காரணமா இருக்க ஜெகத்காரணம், உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, சககாரி காரணம், 3 காரணமா இருக்கார். தானோர் உருவே தனிவித்தா தன்னுள் மூவர் முதலாக அப்படின்னு தெரியல. 3 காரணமா, வேர் முதல் வித்து. வேர் முதல் வித்து 3மே ஒரே அர்த்தம் தான். வேறுனாலும் வித்துனாலும் முதல்னா ஒரேதான். அப்படிதான். அதுக்கு 3 சொல்லியிருக்காரு. வேர்னு சொன்னா போறாதா இல்ல முதல்னு சொன்னா போறா வித்துன்னு சொன்னா போறாதான்னா 3 காரணமா இருக்காரு. 3 காரணமா அவரே இருக்காரு. அப்பனா என்ன சுவாமி? உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம், 3 காரணம் பகவான். அதத்தான் காரணத்தை இங்க தெரிவிக்கிற. தானோர் உருவே தனிவித்தாய் தெரிவிக்கிறா இல்லையா? தான் இங்க எங்க தெரிவிக்கிறது? சரீராத்மா பாகம். பகவான் பிரகாரி, நாமெல்லாம் பிரகாரங்கள். பகவான் ஆத்மா, நாமெல்லாம் சரீரம் அப்படின்னு தெரிவிக்கிறாய் தான் ஜெகத்காரணம். அந்த 3 காரணம் என்னென்ன சுவாமி? ஒண்ணுமில்லை, நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம். ஏன்னா இந்த 3 காரணமும் சாமானியம் என்ன இருக்கு? ஒரு பானை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கேளுங்க. சாஸ்திர வாக்கியம் இது, சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட விஷயம் இது. பானை பண்ணணும்னா அது 3 வேணும். கொயவன் வேணும், மண் வேணும். பானை பண்றது மண் பானை மண்ணால தானே பண்ணோம், ரா மெட்டீரியல். அப்ப அந்த மண் வேணும், கொயவன் வேணும். கொயவன் தான் பானை பண்றதுக்கு உண்டான மனுஷன், அவர் வேணும். அடுத்து இது 2 இருந்தா போறாது, அந்த மண்பானம் பண்ணுவதற்கு உபகரணங்கள், தண்டு என்ன, தடி என்ன, சக்கரம் என்ன, தடி இதெல்லாம் வேணுமோ? இது 3 வேணும். இது 3 நாம தண்ணி என்னென்ன உண்டோ அதெல்லாம் உபகரணங்கள். இந்த 3 வேணுமோ? அப்ப கொயவன் ஸ்தானத்துல இருக்கிறது தான் நிமித்த காரணம்னு பேரு. அதே போல இது இருக்கணும், மண்ணுதான் உபாதான காரணம்னு பேரு. அதே தண்டு, தடி, சக்கரம், தண்ணீர் என்னென்ன உண்டோ அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சககாரி காரணம்னு பேரு. சரி சுவாமி, இப்ப மண்ணு பண்ணணும்னா இப்ப இந்த கொயவனே மண்ணை எடுத்து கொண்டு தான் பானை பண்றேன்னு சங்கல்பிக்கிறான். அப்ப சங்கல்ப நிமித்தமாக பண்ணது நிமித்த காரணம்னு பேரு. யார் சங்கல்பிக்கிறது? கொயவன் தான். நான் மண்பாண்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை எடுத்து அதற்குண்டான தண்டு, தறி, சக்கரம் இதை வைத்துக் கொண்டு பண்பாடம் பண்றான். ஆனா இப்ப அதே போல பிரம்மம் என்ன பண்ணிட்டு இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கணும்னா தான் நிமித்த காரணம் நான் சிருஷ்டிக்க போறேன், என்னத்துக்கு பகுஷ்யாம் பிரஜாயேய அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டிக்கிறானா இல்லையே சுவாமி? அதுக்கு உபாதான காரணம் மண் வேணுமே. அதே போல அதுக்கு சககாரி காரணம் தண்டு, தறி, சக்கரம் எல்லாம் வேணுமே. அப்ப லோகம் சிருஷ்டிக்கிறது ஏதோ ஒரு உதவி பண்ணுவோம். 3 காரணம் பகவான் தான். அதான் இங்க சொல்றது.
வேர் முதலாய் வைத்தாய், தானேருருவே தனி வைத்தாய். அந்த சப்தம் தான் நாரணர் காயினரே. நாரணர் காயினரே தெரிவிக்கிறார். நாராயண சப்தத்தை என்ன தெரிவிக்கிறதுனா ஒண்ணுமில்ல சுவாமி, 3 காரணங்கள் பகவான் இருக்கார். ஸ்ரீபாஷர் எடுத்திருக்கார், வேதார் சங்கரத்தையும் எடுத்திருக்கார். 3 காரணம் பகவான். ஏன்னா நாம லோகத்துல ஒரு வஸ்து பண்ணணும்னாலே அதுக்கு வஸ்து பண்ணக்கூடியவர் இருந்தாலும் மற்ற ஏனைய 2 வஸ்துக்கள் இருக்கணும். உபாதாரணம் இருக்கணும், சககாரி இருக்கணும். இது 2மே இருந்தாதான் பண்ண முடியும். ஆனா பகவானுக்கு இந்த தான் நிமித்த காரணமா இருந்து கொண்டு உபாதானம் வேற யாரோ, சககாரி வேற யாரோ, வேற ஏதோ வஸ்து அனகடி எல்லாமே அவர் தான். அதனால்தான் பகுஷ்யாம் பிரஜாயேய, நான் பலபடியாக ஆடக்கடவேன். அப்பனா எப்படி சுவாமி? நானே பானையாக ஆகக்கடவேன், நானே ஜகத்தாக ஆகக்கடவேன், எல்லாமே வருதான். அதனால்தான் இதனால்தான் நமக்கு சரியா புரியறது இல்லை. அந்த மாதிரி லோகத்தில் பார்த்தது கிடையாது. நான் பிரம்மம், அது பிரம்மத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, எடுத்துக்காட்டு சொல்லி. எடுத்துக்காட்டுனா 2வது பிரம்மம் வந்துடும். ஏகோகவை நாராயணாசை நப்ரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவின்னு சொல்லியிருக்கு. நாராயணன் ஒருவன் மட்டுமே இருந்தா, 2வது கிடையாதுன்னு இருக்கு இல்லையா? ஏகமே அத்விதீயம், 2வது கிடையாது. அப்படி இருக்க செய்தே அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் இருக்காது. திருட்டாந்து எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம், நான் நிறைய இருக்கு, உங்களை போல நிறைய 1 2 நிறைய இருக்கு. ஆனா பிரம்மத்துக்கு ஒரே பிரம்மம் தான். பிரம்ம வகடே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது ஒண்ணுதான், மற்றது கிடையாது. அதனால வேர் முதலாய் வித்தாய் பரந்திருந்து தானோருவே தன்வித்தாய், தண்ணீர் மூவதுல. அப்ப 3 பேராக பிறந்து அந்த மூவருக்குள்ளே முடியதான வானோர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய். அப்ப மூலமாய் பிறந்தது மட்டுமல்லாம ஆச்சரியம் இல்ல. அப்ப இந்த திரியக்கு மனுஷர்கள் எல்லாம் மற்றும் மற்றும் எல்லாமே அவர் தான். திரியக்கா பிறக்கிறாரு, மனுஷனா பிறக்கிறார், தேவரா பிறக்கிறார், எல்லாம் பிறக்கிறாரு, எல்லாம் அவர் தான். எல்லாமாக தானே நின்றான். அதுதான் சரீராத்ம பாவம். இந்த சரீராத்ம பாவம் தான் சுவாமிக்கு ரொம்ப உதவித்து. இதை வைத்துக் கொண்டுதான் நிரூபணம் பண்ற ஸ்ரீபாஷியன்னா மற்ற ஆச்சாரியாலாம் பண்ணியிருக்கா. எதுக்கு? பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கணம். அது ஒண்ணும் அவ்வளவு உச்சிதமா இல்ல. சரதாதேவி என்று சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதியை பூர்ணமா அனுகிரகம் கிடைச்சதெல்லாம் அவ ஒன்றும் பண்ணல. ஆனா சுவாமி அனுகிரகித்த ஸ்ரீபாஷ சிறமேற்கொண்டு இதுக்கு ஸ்ரீபாஷ்யங்கிற பேரை சரஸ்வதி தான் கொடுத்திருக்கா. பாஷ்யக்காரருங்க பேரு அவ கொடுத்த பேரு, யாரும் கொடுத்ததில்ல. சரஸ்வதி தன்னுடைய திருவாக்காடு சுவாமி ராமானுஜி மேல வரப்படுது. அந்த வார்த்தை சொல்றேன், சுவாமி ராமானுஜிக்கு பாஷ்யக்காரன் பேர் அவனு. இந்த நிலை மாத்வருக்கோ அதே போல சங்கராச்சாருக்கோ கிடையாது இருக்கட்டும். ஆனா அதுக்கெல்லாம் உதவி பண்ணது இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க உடையவர் ஸ்ரீ பாஷ்யக்காரனா ஆழ்வாருடைய திருவாளுடைய கைவிளக்கா கொண்டார். அது கிடைக்கவே தான் பூர்ணமாக இதுதான் அந்த வேதவியாசர் பண்ண பிரம்மசூத்திரத்தை தெல்ல தெளிவாக அப்படின்னு காமிச்சார் இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப இது தெரிந்து கொண்டாரு இந்த சரி சுவாமி. அப்ப சரீராது இப்ப இதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டாரு. யார் தெரிஞ்சுக்கிட்டார்? கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற பார்க்க கூட தெரியாதவர்கள் திருமந்திரம் பேச்சனம் சொல்லி இருக்கபடி, சாஸ்திரத்தை சொல்லிக்கபடி வியாபக சம்பந்தம், சரீராத்ம சம்பந்தம், சகலவித சம்பந்தம் என்பது இது இத்தனையும் தெரிஞ்சு போயிட்டு என்றால் அப்பதான் என்ன அர்த்தம்? இதனை எது மூலமா தெரிஞ்சுடா? திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, அதன் மூலமா நன்னா தெரிஞ்சுட்டா. கண்ணுக்கு முன்னாடி பகவான் நிற்கிறார், தெரியலையே சுவாமி, தெரிஞ்சுக்கல. கண்ணுல நிக்கிறோம் காணகில்ல தெரிஞ்சுக்கிறார். இங்க திருமந்திரம் மூலமா தெரிஞ்சு யாரும் உபதேசம் பண்ணார்? சுவாமி ராமானுஜர் உபதேசம். அதனால்தான் நன்னரு ஞானம் தலை கொண்டு, அதுதான் நன்னரு ஞானமாகத்தானே இருக்கணும். ஏன்னா சாமானியமா சாஸ்திரம் நிறைய குழப்பம். அது குழப்பாது, நாம குழம்பிடுவோம். அது ஒண்ணும் குழப்பத்துக்காக வரல. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட குழப்பக்கூடிய அதுக்குதான் அது பேர் மறைன்னு பேர். சிலதெல்லாம் அது மறைச்சுதான் சொல்லும், நேரடியா சொல்லாது. ஏன் சுவாமி அந்த மாதிரின்னா அது எல்லாருக்கும் சொல்றது. யார் என்னென்ன வேணும் எடுத்துக்கோ, எது வேணுமோ எடுத்துக்கோ, எதை வேணும் நான் பொதுவா சொல்றேன், அதான் அது பண்ணும். அந்த பொதுவா சொல்லக்கூடிய தன்மையை நம்ம ஆழ்வார் பாசனம் இருக்காது. ஸ்பஷ்டமா சொல்லுவா, சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அப்படி இருக்க செய்து இங்க எல்லாம் அதுதான் நன்னொரு ஞானம் தலை கொண்டது இல்லையா? அதை புரிஞ்சுட்டு இது தெரிவிக்க. சரி சுவாமி அப்படி இருக்கச்சே. ஆனா இது வருவதுக்கு முன்னாடி பகவானுக்கு அடிமை நம்ம புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சுக்கலையே. எம்பெருமானார் அவதாரம் பண்ண முன்னாடி இதெல்லாம் சரி சுவாமி தெரிஞ்சதா தெரியலையே, புரிஞ்சு கொள்ள. ஆனா கண்ணன் கீதையில எல்லாம் நான் சொன்னான். நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம், நான் தான் அவன்தான் எல்லாம் நான் தான் சொல்லியிருக்கான். சொன்னானா அவன் சொன்னது உண்மை, அதை பொய்ன்னு சொல்ல, சொன்னது உண்மை. ஆனா நம்பத்துக்கு ஆள் இல்லை.
ஏன் சுவாமி இல்ல ஆள் இல்ல, அதை எடுத்து சொல்ல ஒருத்தர் இருக்கணும். எடுத்து சொல்ல ஒருத்தர் இருந்தா தான், ஒருத்தர் இல்லாம போனபடியாலே கிருஷ்ண வாக்கியம் பயனற்று போயிடுது. என்னைக்குமே நான் பெரியவன் நான் பெரியவன் நான் பெரியவன் சொன்னா பிரயோஜனம் இல்லை. அவன் பெரியவன் ஒருத்தர் சொல்லணும். இதுதான் திருக்குறுங்குடி எம்பெருமான்ட்டு இதுதான் பண்ண. திருக்குறுங்கு எம்பெருமான்ட்டு நான் எத்தனையோ அவதாரம் பண்ணனே, எனக்கு யாரும் கிடைக்கல, உனக்கு என்னமா எல்லாரும் தெரிஞ்சுட்டான்னா, இல்ல இல்ல நீ சொன்னது நான் பெரியவன்னு சொல்ற, அப்ப நான் என்ன வேற யாரா பெரியவன்னு சொல்லணுமான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ சொன்னது நான் பொய்ன்னு சொல்ற, நீ உண்மையைத்தான் சொல்லியிருக்க. ஆனா உண்மையை நீ சொன்னா எடுத்துக்க மாட்டான். கண்ணனு யார் எம்பெருமான தெரிவிக்கிறா, திருக்குறுங்கு எம்பெருமான்ட்ட உண்மையை நீ சொன்னா எடுத்து, அது நான் சொன்னா எடுத்துப்பா. ஏன் நான் என்ன சொல்றேன், நான் பெரியவன் சொல்ல மாட்டேன், நீ பெரியவன் அவன் பெரியவன் சொல்றேன். நீ என்ன பண்ணிருக்க, நான் பெரியவன் சொல்ற. இப்ப நான் பெரியவன் சொல்லாம என்ன சொல்லணும்னா, நீ அதைதான் சொல்லணும். ஆனா நீ சொன்னா எடுக்க மாட்டான். பாருங்க இப்ப எவ்வளவு வித்தியாசம் வருது பாருங்க. அப்ப பூர்வாச்சாரியுடைய நிலைதான் பகவான் நிற்கிறார். பகவான் இன்னைக்கு அவ்வளவு நின்றுட்டு இருக்காருன்னா இவாவுடைய அனுகிரகம் தானா. இவா சொல்லி 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 அவன்தான் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் அதனால நிர்தாரணம் பண்ணக்கூடிய பூர்வாச்சாரிய திருவாக்கம் தெரிவிக்கிறாள். அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்குது. அவன் புரிஞ்சுக்கல, இதுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ யாரும் ஒருத்தர் இருக்கணுமோ, அதனால அவன் இப்ப சாமி பறந்தோடது எம்பெருமன் உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு, அப்ப நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணருக்காயின சேஷபூதர்கள் ஆனார்கள். இப்ப இவர்கள் பக்கம் என்ன தெரிஞ்சுட்டான்னா, இந்த பாருங்க இவர் என்ன தெரியாது, திருமந்திரத்தால் தயத்தையும் நெட்டை படைத்தவர்கள் ஆனார்கள். ஆச்சரியமான விஷயம். இப்ப சுவாமி அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்ண உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணவன என்ன சுவாமி தெரிஞ்சுட்டான்னா, திருமந்திரத்திலும் துவயத்திலும் என்ன நெட்டை, அந்த நெட்டை என்னோட தெரிஞ்சுட்டார். திருமந்திர நெட்டை துவய நெட்டை. இப்ப ஆழ்வார் சாதித்தா போலே திருமந்திரத்திலே பிறந்து யார் குலத்தாழ்வான் திருமந்திரத்தை பிறந்து துவயத்திலே வளர்ந்து தயைக நிட்டரா வீரண்டார் இல்லையா. திருமந்திரத்துல பிறக்கணும்னா என்ன சுவாமி, திருமந்திரம் ஒரு தாய் இருக்கணுமான்னு அப்படிலாம் அர்த்தம் இல்லை. திருமந்திர பிறக்கணும்னா சம்பந்த ஞானம்னு பேரு. பகவானுக்கு நமக்கு சம்பந்த ஞானம், உந்தன்னோட உறவையில் நமக்கும் ஒழிக்க வழியாது. அந்த சம்பந்த ஞானம், அந்த சம்பந்த ஞானம் பிரதானமா இருக்கணும். அதுதான் திருமந்திரம் இருக்கு. அப்ப திருமந்திரம் தான் பிரதானம். அப்புறம் துவயத்திலே வளரணும். துவயத்திலே வரணும் என்னன்னா, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபக்தே சரணாகதி பண்றோம் இல்லையா, அந்த சரணாகதி பண்றோம். சரி, அப்ப திருமந்திரம் என்பது மந்திரம். திருமந்திரம் என்பது மந்திரம். சர்மஸ்லோகம் என்பது விதி. இது கொஞ்சம் நிதானமை கொள்வோ, இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். திருமந்திரம் என்பது மந்திரம், சர்மஸ்லோகம் என்பது விதி. விதி வாக்கியம் பேரு. அதாவது மந்திர வாக்கியம், விதி வாக்கியம், அனுஷ்டான ரகசியம், மந்திர ரகசியம், விதி ரகசியம், அனுஷ்டான ரகசியம் மூணு சொல்லுவா. நம்ம ரகசியத்திரைன்னு சொல்ற போனோம். திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இது மூணு பேர் இருக்கு. மந்திர ரகசியம், விதி ரகசியம், அனுஷ்டான ரகசியம்னு சொல்லுவார். மந்திர ரகசியம் எது, திருமந்திரம். அதே போல விதி ரகசியம் எது, சர்மஸ்லோகார்த்தம். அவர் விதிக்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் ஜடம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்யு மோட்சயிச்சாமி மாசுசகா அப்படின்னு விதிக்கிறார். விதிக்குன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணு அப்படின்னு விதிக்கிறார். அப்ப துவயம் எது, அனுஷ்டானம். அப்ப முதல்ல நமக்கும் பகவானுக்கு இருக்க சம்பந்த ஞானம், அதான் மந்திரம். அந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டோம். அப்ப சம்பந்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விதிக்கிறார், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு விதிக்கிறார். விதித்ததுக்கு அப்புறம் அனுஷ்டானம் எது, துவயம்தான் அனுஷ்டானம். அப்ப முதல் மந்திரம், அடுத்து விதி. அந்த விதிதான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்யு மோட்சயிச்சாமி மாசுசகா அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப திருமந்திரம் சர்மஸ்லோகம் இரண்டையும் தெரிஞ்சுட்டோம். திருமந்திரம் சர்மஸ்லோகம் இரண்டையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப மந்திரத்திலே நல்ல சம்பந்தம் தெரியுது. நல்லா பாருங்க, திருமந்திரத்தை சம்பந்தம். அகார வாச்சனம் பகவானுக்கு, மகார வாச்சனம் ஜீவாத்மா. நிறைய வாட்டி பார்த்துட்டோம், ஒண்ணும் கட்டமே இல்லை. இதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம், நாங்களே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அப்ப அவ்வளவு தூரம் திருமந்திரம் நல்லா நெட்டுவாயிடுச்சு. அப்ப திருமந்திரத்துல நல்லா சம்பந்த ஞானம் வந்துவிட்டு தெரியாது. அப்ப சம்பந்தம் தெரியும். அப்ப சம்பந்தம் இருக்கிற இடத்துல சரணாகி பண்ணணும், சரணாகி பண்ணணும். அப்ப சரணாகி பண்ணணும்னாலே தெரிஞ்சு கொள்வோம். என்ன தெரிஞ்சுக்கணும், அதுதான் சர்மஸ்லோகம். சரணாகதி பண்ணணும்னா எப்படி சுவாமி பண்ணணும், எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு சொன்னாரணும். அப்ப திருமந்திரத்தாலே சம்பந்த ஞானம் தெரிஞ்சது.
பகவானுக்கு நமக்கு சம்பந்தம் தெரிஞ்சிருச்சு. அந்த சம்பந்தம் தெரிஞ்சபடியாலே இப்ப அவர் திருவிழி தரும் மற்ற பாயம் கிடையாது தெரிஞ்சுட்டேன். அதுக்கு எது சொல்றது? சர்வதன்மான் பரித்தத்திய மாமேகம் சொல்லிட்டு அப்ப தெரிஞ்ச உடனே சர்ம ஸ்லோகத்தை தெரிஞ்சுட்டோம், சரணாகி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டோம். அப்ப தெரிஞ்சுட்டோம் சுவாமி, தெரிஞ்சுட்டோம் செய்ய வேண்டாமா? நன்னா படிச்சா 100 மார்க் வாங்கலாம், படிக்கணும். அப்ப நன்னா படிச்சா 100 மார்க் வாங்கலான்றது சர்ம ஸ்லோகம், படிக்கணுன்றது தயம். அப்ப தயம் வந்துட்டான். எவ்வளவு அழகா எடுத்துட்டா பாருங்க. அப்ப திருமந்திரம் என்ன சுவாமி? ஞானம் கொடுக்கறது. பகவானுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு, அவன் எப்பேற்பட்டவனுங்கிற சம்பந்த ஞானத்தை கொடுத்துறது. கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் அடையணுமே சுவாமி. எப்படி அடையிறது? ஓ, அடையறதுக்கு விதி வேணுமா? அது விதி சொல்லாது, பகவானே சொல்லிட்டா பாருங்க எப்படி அடையணும்னு. எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருத்தனைய சனவாக பார்த்து சொல்லிட்டார். சொன்ன உடனே நான் பண்ணணுமே, அதைத்தான் தய சொல்றேன். அனுஷ்டான ரகசியம். தயனை பண்ணுது, நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணுன்னு தெரியுது இல்லையா? தயங்க அனுஷ்டானம் தெரியாது. அப்ப தயம் அனுஷ்டானம். ஆக மந்திரத்திலும் விதியை விட அனுஷ்டானத்துக்கு ஏற்றம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாரணர் காயினரேன்னு சப்தம் இருக்கு, அதை வச்சு இது பண்ணிருக்கோம். நாரணன். அப்ப நாராயண சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அப்ப 3 ரகசியங்கள் அது தெரிஞ்சிருக்கணும், நாரணர் காயினரேன்னு. ஆனா இந்த இடத்துல நாரணர் காயினரேன்னு சொல்லிதுவிட, அப்ப மந்திரத்தை காட்டிலும் விதியை காட்டும் அனுஷ்டானத்துக்கு ஏற்றம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப திருமந்திரம் தவி இரண்டிலும் நாராயண சப்தம் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாய நாராயண சப்தம் இருக்கு. தயத்துல என்னவே இருக்கு சுவாமி, 2 வரிலையும் இருக்கு. ஸ்ரீமன் நாராயண சர்வோஜம பக்தி ஸ்ரீமதே நாராயண, தயத்துல 2 வரிலையும் இருக்கு. சர்ம ஸ்லோகத்துல ஆமா சுவாமி காணுமே, நாராயண கண சர்வதன்மான் ஒரு சொல்லி பார்ப்போமே. சர்வதன்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேஷு மோக்ஷே. கண்ணன் கூட இல்ல, அகம் அப்படின்தான் இருக்கு. அகம் தானே, அகம் துவா சர்வ பாபேஷு மோக்ஷே சமே மாற்று சொல்லா. அகம்ங்கிற சப்தம் தான். அகம்னா யார் சுவாமி? தன் மார்பை தொட்டு சொல்றானோ அகம்னா ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தம். இருந்தாலும் நேரடியா ஸ்ரீமன் நாராயண பேர் அங்க இருக்கா? இல்லையே. அப்ப சர்ம ஸ்லோகத்துல நாராயண சப்தம் இல்லை. ஆனா இந்த இடத்துல சுவாமி திருவரங்கத்தம் என்ன தெரிவாரு? நாரணருக்கு ஆயினரே. என்ன பாருங்க, நாரணருக்கு ஆயினரேன்னு தெரிவித்தார் இல்லையா? அப்ப நாரணருக்கு ஆயினர் நாராயணக்கு ஆயினான்னு அர்த்தம். அப்ப நாராயண சப்தம் எங்க இருக்கு? திருமந்திரத்துல இருக்கு, துவயத்துல இருக்கு. அப்ப துவயம் இது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரண பக்தி ஸ்ரீமதே நாராயணாய நமகா. அப்ப முதல் வாக்கியம் பிரபக்தி, 2ஆவது வாக்கியம் கைங்கரிய பிரார்த்தனை தெரியுது. அப்ப துவயம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல திடீர்னு சர்ம ஸ்லோகம் சொன்னா நாரணர் காயினர் மீது பாசனம் இருக்கு. அப்ப சர்ம ஸ்லோகத்தில் நாராயணன் இருக்காரா சுவாமி? இப்ப நீங்க 3 சொன்னீங்க சுவாமி. என்ன சொன்னேன்? மந்திர ரகசியம், விதி ரகசியம், அனுஷ்டான ரகசியம், அனுசந்தான ரகசியம் சொன்னேன். சரி, 3மே எடுத்துக்கிறோம். அப்ப ஏன் சுவாமி அப்ப அந்த சர்ம ஸ்லோகத்துக்கு இருக்கான்னா சுத்தி சொல்லணும். ஆகம்னு சொல்லியிருக்கார். அகம்னு சொன்னா யார் அது? யார் வந்து பறந்தா? ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரான் நவனிகேதனகா நாதபரியங்க முஸ்துத்த ஆகத்தோ மதுராபுரம்னு அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டநாதன் தான் இங்க வந்து அவதாரம் பண்ண போகிறான். அறிவம்ச ஸ்லோகம் இருக்கணும். அந்த ஸ்லோகத்தை பார்த்தா அவன் ஸ்ரீவைகுண்டநாதன் தான் இங்க என்ன சொல்றான்? அகம்ங்கிற சப்தத்தால சொல்லப்படுகிறோன்னு அப்படி சுத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி வருகிறது. இதெல்லாம் சிரமம். அதனால திருமந்திரத்திலேயே துவயத்திலேயே நிஷ்டர் ஆனார்கள் எழுதிட்டார். திருமந்திரத்தின் ஆக பகவான் பிறந்து செய்ய முடியாததை ராமானுஜர் நன்னா என்ன பண்ணாரு? திருத்தி செய்தார். அப்ப அவர் பல யோனிகள் பிறந்தும் செய்ய முடியாததை, எத்தனையோ அவதாரங்கள், அத்தனை அவதாரங்கள் பண்ணி செய்ய முடியாததை இவர் ஒரு தடவை தான் தோன்றினார். ராமானுஜன் எத்தனை அவதாரம் சுவாமி? அவருக்கும் தசாவதாரம் இருக்குன்னா ஒண்ணும் கிடையாது, ஒரே அவதாரம் தான். அந்த ஒரே தடவை தான் தோன்றினார். அந்த தோன்றி பல தடவை பகவான் தோன்றி செய்ய முடியாத காரியத்தை ஒரே தடவை தோன்றி சுவாமி ராமானுஜர் பண்ணினார். அது மட்டும் இல்ல, மாதவனாக 2 பேராக வந்தார். மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுல நிற்கிறோம் காண. மாதவன்னா பிராட்டிய காரணம். 2 பேரா அவதாரம் பண்ணி கூட அவளால பண்ண முடியாததை இவர் தனி ஒருத்தனாக இருந்து கொண்டு சுவாமி ராமானுஜர் முடித்தார் இல்லையா? அது ராமானுஜருக்கு உண்டான பிரபாவம் தெரிவிக்கிறார். அதனால என்ன தெரிவிக்கிறாரு? நாரணர்க்க உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே
கண்ணறிஞாலம் தலை கொண்டு நாரணர் காயினரே. நாரணர் காயினர் இருந்துட்டன திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்வஸ்லோகம் என்ன, அந்த முனைவு எடுத்து அது தெரிஞ்சு கொண்டபடியாலே அப்ப பகவானுக்கு மேற்கொள் சம்பந்த ஞானம் வந்தது. அந்த சம்பந்த ஞானம் வந்தபடியால நன்னறிஞானம் தலை கொண்டது. நன்னறிஞானம் தலை கொண்டபடியாலே நாரணர் காயினர்னு இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுகிறார். 41வது பாசுரம் பூர்த்தி பெற்றது. மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிறம் காணவில்லார் உலகோர்களெல்லாம் அண்ணனி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே தெரிவிக்கிறார். இது 41வது பாசனம். இப்ப 42ஆம் பாசனம். ஆயிழையார் கொங்கை தொங்கும் அக்காதலற்றடைந்து மாயமென் நாவியை வந்தெடுத்தான் என்று மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கர் என்னும் தூயவன் தீதிரு ராமானுஜன் தொல்லருள் சுரந்தேன் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல என்னன்னா, இந்த பூலோகத்துல எத்தனை அவதாரங்கள் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டு பகவான் மண்மிசை யோனிகள், இது 41ஆம் பாசனம். மண்மிசை யோனிகள் தூரம் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுடன் நிற்கிறம் காணகில்லான்னு அப்ப அவன் அவதாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிட்டு இப்ப என்ன தெரிவிக்கிறான்னா, சரி சுவாமி பிரயோஜனம் இல்லாம போயிட்டு அண்ணனி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே ராமானுஜ உலகத்தை அவதாரம் பண்ண உடனே உலகமெல்லாம் வாழ்ந்ததுன்னு சொல்லி 41ஆவது பாசனத்தை தெரிவித்தார். இது மண்மிசை. இப்ப 42வது பாசனத்தை லோகத்துல லௌகிக்கிற எல்லாரையும் கடை தேற்றணும்னு நீங்க சொன்னீர். யாரு திருவரங்க சமுதனாரை பார்த்து நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னா, லோகத்துல எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்ண வச்சுட்டா சுவாமி ராமானுஜன் சொன்னீரு. சரி, லோகத்துல இருக்கிறவாருக்கு எல்லாம் பண்ண உமக்கு என்ன பண்ணா? அவளுக்கு பண்ணா, இவாளுக்கு பண்ணா, இவாளுக்கு பண்ணா, இவாளுக்கு பண்ணான்னு தெரிஞ்சுக்கிற சமயம் உமக்கு என்ன பண்ணா அது வேணும்னோ. உன் விஷயம் என்ன ஆயிடுத்து? இவரை பார்த்து நம்ம கேட்டோம். அப்ப அந்த விஷயத்த சொல்ல போனோம். அந்த விஷயத்தான் சுவாமி திருவரங்கத்தினால் இந்த 42ஆம் பாட்டுல ஆயிடையார் கொங்கை தொங்கம் அக்காதல் அலட்டடிந்து மாயுவென் ஆவியை வந்தெடுத்தார் என்று மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதிரு ராமானுஜன் தொல்லருள் சுரந்தன். இது என்னன்னா, அவர் கேட்ட உடனே நான் விஷயாந்தரத்திலே கண்ட பேரத்திலே இருந்த நன்மையை மாற்றி ராமானுஜர் தன்னுடைய அனுகிரகத்தாலே பெரிய ஷேர் அக்காதல் அலட்டழிந்து மாயம். அக்காதல் அலட்டழிந்து அலர்னா சேரி, பெரிய சேரி. எப்படிப்பட்ட சேரி? சம்சாரம் என்கிற பெரிய சேரி. அந்த சேரில அழிந்து கிடந்தேன். அப்படி அழிந்து கிடக்கிறதே சம்சாரம் கேட்க. அப்ப என்ன பண்ணார்? நம்ம கையெடுத்து எப்படி தூக்கினார்? தன்னுடைய கிருபையாலே சுவாமி தூக்கினார். தூக்கிட்டு அவர் பண்ண உபதேசத்தாலே நானும் இந்த சம்சாரத்திலிருந்து சேற்றில் சம்சாரங்க சேர்ந்து வெளில வந்துட்டேன். அப்படின்னா மண்மை அதான் ஆயிடையார் கொங்கை தங்கும அலட்டழிந்து மாயம் என் ஆவியை வந்தெடுத்தான் என்று. அப்ப என்னை எடுத்துட்டானோ, எடுத்தபடியாலே அப்படி என்னை கடை தேற்றின அந்த ராமானுஜன் எப்படி இருக்கார்? தீதிரி ராமானுஜன் தொண்டர்கள் சுரந்து அவருடைய சுரத்தாலே அப்ப ஞானம் கடை தேற்றியே. எப்படி கடை தேற்றினார்? அவரை இங்கே எங்கெங்கயோ சுற்றிட்டு இருந்தேன், எப்படியோ இருந்தேன். அவ்வளவு தூரம் ஆத்மநாசமே ஏற்பட்ட அளவுக்கு போயிடுது. ஆனா என்ன கடை சேட்டினாரனோ, அவர் வைபவத்தை தெரிவிக்கணுமோனோ, அதை தெரிவிக்கிறதுக்காக வந்த. அப்படின்னா இந்த இடத்துல ரங்கநாதனையும் சுவாமி ராமானுஜனையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய பாசனம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பாசனம் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் நிறைய பாசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பெருமாளை கிட்டத்தட்ட இந்த ராமானுஜத்தினாலே எத்தனை திவிதேசம் என்று பார்த்திருக்கோம். எத்தனை திவிதேசம் மங்களாசாசனம் பண்ணிட்டான் பார்த்திருக்கோம். அதுல இந்த பாசனம் ஒரு பாசனம். இதுல ரங்கநாதனுடைய மங்களாசாசனம் உண்டு. அப்ப ரங்கநாதனையும் அதே போல ராமானுஜனையும் சேர்த்து சொல்லக்கூடிய பாசனம் இதுல இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பாசனங்கள் உண்டு. இது மேலேயும் வரப்போகுது. இனிமே இதே மாதிரி பாசனம் மேலேயும் வரப்போகுது. அந்த பாசனத்துடைய கருத்து என்ன பார்க்கணும்? ஆயிடையார் கொங்கை தங்கம் அக்காதல் அலட்டழிந்து மாயின் ஆயிடையார் அலறு. அக்காதல் அலட்டழிந்து அலறு. அலறுனா ஷேர். அலறு மனவாழ்வான் பதபதார்த்தத்துல கொஞ்ச நேரத்துல அலறுனா ஷேர். அந்த ஷேட்டிலே கால் பதிச்சு வச்சுங்க. நம்ம இன்னும் அன்னப்பறவை கிடையாது. அன்னப்பறவைன்னா சேத்துல போச்சு அப்படியே அழகா போயிடும். அந்த ஷேரு அதுல தட்டவே தட்டாது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப கால் உள்ள அழுந்து போயிட்டு போனோம். அழுந்து போயிடுது. ஆயிடையார் பொங்கை தங்கும் அக்காதல் அலறு. அலறுங்கிற ஷேர்ல கால் அழுந்து போயிடுது. அப்பன்னா
அந்த சேரு என்ன போயிட்ட சுவாமி அண்ணா அந்த மண்ணுக்குள்ள போயிட்டான்னா இது மண்ணும் தண்ணீரமா இருக்கக்கூடிய சேர் அல்ல. இது அலரென்று சொல்லக்கூடிய சேர் இருக்கு இல்லையா, மண்ணும் தண்ணீரமா இருக்கக்கூடிய சேர் அல்ல, அக்காதல் என்கிற சேர். காதல் அப்ப ரொம்ப வைபவம் இருக்கக்கூடிய காதலா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அக்காதல்னா நம்ம உடனே சொல்லுவோம், ஆனா பரவாயில்ல சுவாமி நல்ல விஷயம் சொல்றேன். நல்ல விஷயம் இல்ல, தீய விஷயம் இது. அக்காதல் என்கிற சேரு. அந்த காதல்னா உயர்ந்த காதல் இல்ல, உயர்ந்த காதல் இல்ல, வாய்க்கு கூட எட்டாதபடியான கெடுக்கக்கூடிய காதல். சாமானிய காதல், கெடுக்கக்கூடிய காதல். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சீகள் இருக்கா இல்லையா, அந்த சீகளிடத்தில் ஏற்பட்ட காதல் அந்த பெரிய சேர். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாருங்க, பெண்கள்னு சப்தமே இல்லை, ஸ்ரீகள்னு சப்தமே இல்லை. பெண்களுக்கு என்ன ஆயிழையார், இதான் முடிச்சிருக்க. என்ன அர்த்தம் நம்ம அடுத்த காலட்சேபத்துல பார்க்கணும். ஆயிழையார், ஆயிழையார் கொங்கை தங்கும். ஆயிழையார் என்ன சொல்லி, ஆபரணத்தை நல்லா போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறார். அதுவே அவளுக்கு சுரூப நிர்பவ தர்மமா. அவ்வளவு இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நிறைய ஏன்னா 2 விதத்தை கிடையாது, லட்சத்துக்கு மேல போய் எடுத்து போட முடியாது. ஒண்ணு திருட்டு பையன் வேற இருக்கு, யாரும் என்ன எடுத்துக்கிறாலும் ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்திருக்க போட்டோம். ஆகிடையான்னு தெரிவிக்கிறாளே, எதுவும் சொல்ல வந்த அந்த காதல். அப்பனா அந்த காதல் அப்படிப்பட்ட காதல் சேரு. எப்படிப்பட்ட சேரு? ஸ்ரீகளிடையே ஏற்பட்ட காதல். அந்த காதல் நல்ல காதல், தீய காதல். அதை அழுந்தி கிடந்தேன் நான் அவரிடத்தில். இத்தனை காலம் வர இத்தனை சரி சுவாமி, அவள்கிட்ட இத்தனை காதல் வரதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஒண்ணுமில்ல சாமி, ஆழிழையார், ஆழிழையார் கொங்கை, அதான் காரணம். என்ன ஆழிழையார் கொங்கை அது காரணம்னா, அவ சாத்தி இருக்க ஆடைகள் இருக்கு இல்லையா, சில பேர்லாம் அப்படியே ஒரு ஆடை போட்டு அந்த ஆடையை பார்த்தால அழகா இருக்கு அப்படின்னு ஆடையை பார்த்தா அழகு தெரியும். அணிகலன்கள் அவ போட நகநட்டுலாம் இருக்கு இல்லையா, அந்த அணிகளை பார்த்தா அப்படியே ரொம்ப நல்லா இருக்க சுவாமி, அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க, நல்லா பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில பேருடைய மார்பகங்கள் எல்லாம் எழுதியிருக்க மார்பகங்கள், அந்த மார்பகங்களும் நமக்கு ஒரு காரணமா இருக்கிறது. அதுக்கு மேல அவர் இருக்கக்கூடிய உடல் இன்பம், இந்த உடல் இன்பம் இருக்கணும், அது பொழுதுபோக்கு பெரிய இன்பம். அந்த இன்பம் என்கிற சேரு, பெரிய சேரு, சாமானிய சேரில்ல. இதுதான் விஷயாந்தரத்திலே ஈடுபாடுன்னு சொல்லுவார். விஷயாந்தரத்தில் ஈடுபாடு அந்த பெரிய சேரு. அந்த சேரிலே அழுந்தினேன். ஆயிழையார் கொங்கை தங்கம் அக்காதல் அலற்றழுந்தி, அந்த கொங்கையில் நான் அழிந்தேன். இப்ப என்ன அழிந்தேன்? சரி சுவாமி, அழிந்தேன் இந்த சரீரத்துக்கு தானே, ஆத்மாவுக்கு இல்லையே. இப்ப அந்த பெண்ணை பார்த்ததோ, அந்த சீரை பார்த்ததோ, அதுல மேல ஒரு மோகம் கொண்டதோ, ஒரு காதல் கொண்டதோ, அது தீயதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் சரீர நாசம் தானே ஏற்படும், ஆத்ம நாசம் ஏற்படுமா? ஏன்னா இதெல்லாம் எது இப்ப சரி ஆத்மா பார்த்து ஆசை கொண்டதா? இல்லையா? அப்படி சரீர நாசம் தானே. சரீரத்தை பார்த்துன்னா அந்த சரீர சுகத்தை ஆசைப்பட்டான்னா ஆத்மாசம் ஏற்பட போகிறதான்னா இங்க சரீர இன்பத்துக்கு பண்ணணும். உடல் நாசத்தை பத்தி பேச்சில்லை, இங்க ஆத்ம நாசத்தை பத்தி தெரிவிக்கிறார் திருவரங்கத்தவதனார். ஏன்னா இந்த சரீரம், அந்த சரீரத்தின் மேல ஆசைப்பட்டாலே நம்ம ஆத்மா நாசம். சரீரம் ஆத்தியம் கரு தர்ம சாதனம். யார முக்கியம்? சரீரம். இது 2 பேருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எழுதின. சரி, அதான் இந்தந்த பாசுரங்களாலே எங்க சுவாமி சொல்றார், இந்தந்த பாசுரங்களுக்கு காலக்ஷேபம் பண்ணனாலே காலக்ஷேபம் பண்ணக்கூடிய அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் குறைஞ்சது ஒரு 60 வயசாக ஆயிருக்கணும், 50 வயசாக ஆயிருக்கணும். அப்பதான் அவளுக்கு பண்றதுக்கு கொண்டாந்து யோகத்துன்னு. ஏன் சுவாமி சிறு வயசுல பண்ணா தப்பா? இப்ப பராசப்பட்டலாம் சிறு வயசுல தான் பண்ணிப்பாருன்னா அவருக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு, அதனால சிரமம் இல்லாம பண்ணிட்டாரு. அந்த ஞானம் எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னா பேச்சுக்காக சொன்னேன். ஏன்னா இந்த சுவாமி சமயம் சொல்லுங்க, எதுக்குன்னா இவ இந்தந்த விருப்பம் ஏற்பட்டுக்கணும். அவளோட அணிகலன்கள் மேலே, ஆடைகள் மேலே, அவருடைய மார்புகள் மேலே அந்த மாதிரி ஒரு சுகம் ஏற்படுத்தணும். அந்த சுகம்னா சரீரத்துக்கு தானே. ஆத்மநாசம், ஆத்மநாசத்தை தெரிவிக்கிறாரே, அதான் தெரிவிக்கிறார் இங்க திருவண்ணா. ஆத்மாவுக்கு சுரூபநாசம் ஏற்படும் சமயத்தில் அப்ப என்ன பண்ணார்? ஓ, இந்த திருவரங்கத்தம் இப்படி இருக்காரு, ஆழியார் குங்கை தங்கம் காதல் அலற்றினார்.
இப்ப நாம பேசாம இருக்கக்கூடாது. இப்ப என்ன பண்ணோம், உடனே இவர் அந்த சேத்துல போயிட்டார். அந்த சேத்துல போனோடனே ராமானுஜர் பார்த்து என்ன பண்ணார், ஓ இந்த பூதலத்தை வந்து பிறந்து தன்னுடைய கிருபையாலே என்ன பண்ணார், என்னை கையை நீட்டி தூக்கினார், என்னை ரட்சித்தார். ஆயிடையார் பங்கை தங்கம் ரட்சித்தார். ரட்சித்தபடி அப்படியே இருக்கணும், அவர் ரட்சிச்சுட்டே இருக்கணும். அடுத்த வாரம் எப்படி ரட்சித்திருக்கார், என்னவா ரட்சித்திருக்கார் பார்த்தோம். ஆச்சரியமான பாத்திரம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீ திவ்யேசன் ஆச்சாரியன் திருவிலேசன் பாகவதாரி திருவடிகளே சரணம்.